and work hard to win. With this cheerful code, I am Rashmi and my co-host Hani wishing you a happy morning to 100% here. We both take the privilege of doing Master of Ceremony and it's our pleasure to welcome you all for this wonderful program. We would like to start this program by Tamil Thai வாழ்த்து. I request everyone to rise for Tamil Thai வாழ்த்து. And to seek blessings for the same, may I invite all the dignitaries to lighten up. For leading this auspicious beginning. Prayer works wonders, prayer should spring from the heart, thinking of a supreme power beyond all human ineffectiveness is a kind of auto-suggestion. Over to the school choir.
my great pleasure to welcome our Honorable Chief Guest, Dr. Jayendra Balakrishnan Ma'am. Your esteemed presence has indeed glorified the event and added a vibrancy to our humble gathering. We welcome you, ma'am. I would welcome our guest of honor, Mr. Balakrishnan sir, to grace this occasion with your valuable presence. We welcome you, sir. I would also like to extend a warm welcome to our esteemed correspondent, Mrs. A.N. Shobha ma'am, whose guidance and support are important to our school. We welcome you, ma'am. A special welcome to our dedicated principal, Mrs. Uma Maheshwari ma'am, whose leadership and commitment inspire us every day. Welcome, ma'am. Our supportive vice principal, Mrs. Catherine ma'am, whose leadership, whose guidance greatly enrich our school community. Welcome, ma'am. To our respected coordinators, teachers, thank you for your tireless efforts and dedication to encourage us in growth. We also welcome our life skill trainer, Mr. Manoj sir. Welcome, sir. And last but not least, a heartfelt welcome to my dear friends. Let's make this event a memorable one together. Thank you for being here. I would like to invite Rani of grade 11 to share the achievements of our chief guest. என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்பு தமிழே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ நான் போற்றி வைக்கவில்லை அம்மா. தாய் தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். விழுமியங்கள் நிறைந்த தரமான கல்வியால் மட்டுமே மனித மனங்களில் நிலையான நிறைவான மாற்றங்களை கொண்டு வர இயலும் என்ற உண்மையில் அசையா நம்பிக்கை கொண்ட கல்வியாளராகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் பேராசிரியர் முனைவர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன். கோவை PSC கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் இவர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழில் முனைவர் பட்டம், சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து கல்வி இயலில் முதுகலை பட்டம், கல்வியாளர், எழுத்தாளர், கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர், இந்திய நடுவர் மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் செம்மொழி ஆராய்ச்சி மையத்தால் வெளியிடப்பட்ட குறுந்தொகை ஆங்கில மொழிபெயர்ப்பு செம்பதிப்பத்தின் ஆசிரியர். இவரது மொழிபெயர்ப்புகளில் திருக்குறள், பாரதியார் கவிதைகள், ஐங்குறுநூறு, சிற்பியின் பூஜ்ஜியங்களின் சங்கிலி, கல்யாண்ஜியின் கவிதைகள் போன்றவை அடங்கும். ஆனந்த விகடன் பொன்விழா ஆண்டில் சிறந்த சிறுகதை எழுத்தாளராக விருது பெற்றவர் இவர். இவரது மனைவர் மனிதர்கள் என்ற படைப்பு மிகுந்த வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்றதாகும். இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற பெருமை படைத்தவர் இவர். இந்திய தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர். அருட்செல்வர் நா. மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையத்தின் உறுப்பினர். 2016 மலேசிய நாட்டில் இவர் மேற்கொண்ட 20 நாட்கள் பயணம் அங்கு வாழும் தமிழ் இன ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பெற்றோரையும் பெண்களையும் ஊக்கப்படுத்துவதை மையமாக கொண்டிருந்தது. 2016 சிங்கப்பூரில் நடைபெற்ற கவிமாலை நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக பங்கு பெற்றவர். மேலும் 2017 மார்ச் மாதம் சிங்கப்பூரில் நடந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு சொற்பொழிவினை ஆங்கிலத்தில் நிகழ்த்தியவர். இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தின் அழைப்பின் பேரில் அக்டோபர் 2, 2016 அன்று உலக அகிம்சை தினத்தை முன்னிட்டு சர்வ மத மக்களிடையே உலக அமைதி குறித்து காந்திஜி தி அபாஸ்டில் ஆஃப் பீஸ் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இலங்கையின் வடமாகாணத்தில் 20 நாட்கள் அவர் மேற்கொண்ட நெடும் பயணத்தில் போரால் பாதிக்கப்பட்ட 10,000 மக்களை 22 பேச்சரங்குகளில் சந்தித்தவர். இவர்களில் பள்ளி மாணவர்களும் 3,000 விதவை பெண்களும் அடங்குவர்.
பயணங்களும் அங்கு வாழ் புலம்பெயர்ந்த தமிழர்களின் தொழிற்சார் அமைப்பின் பிஸ்தா பிசினஸ் தமிழ் கான்ஃபரன்ஸ் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்டவையாகும். மேலும் குவைத் மற்றும் சேஷல்ஸ் நாடுகளுக்கு அங்கு வாழும் தமிழர்களின் அழைப்பை ஏற்று சென்று வந்துள்ளார். மனிதன் உறுதி வேண்டும் என்ற இவரது 330க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர் உரை நிகழ்ச்சி மனநலம் மிகுந்த சமுதாயத்தினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள ஒரு முயற்சி. 2018 ஜனவரி மாதம் இந்திய தூதரகம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் இலங்கையின் வட மாகாணங்களுக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் 15 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது பல மேடைகளில் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மேம்படுத்தும் முயற்சியில் மேற்கொண்டார். 2018ஆம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகளில் 1 மாத காலம் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள தமிழ் மக்களையும் மாணவர்களையும், குறிப்பாக மனச்சோர்வுக்கு ஆளாகும் பெண்களையும் 23 அமர்வுகளில் சந்தித்துள்ளார். மேலும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையின் துவக்க விழாவில் சிறப்புரையாற்றினார். இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகளில் 2வது முறையாக 2023 இவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாத கால சுற்றுப்பயணம் கோவிட் நோய்க்கு பின் இந்நாடுகளின் கல்வி சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிந்து கொள்ளும் முயற்சியாகும். யாதுமானவள் என்ற நிகழ்விற்காக ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212 உடன் சேர்ந்து 2022 ஜூன் முதல் இன்று வரை 65 அமர்வுகளில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவிகளை சந்தித்துள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் அனுகிரகா மந்திர் CBSE மேல்நிலைப் பள்ளி பெருமை கொள்கிறது. வீழ்வது நாமாயும் வாழ்வது தமிழாகட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Was a honorable correspondent ma'am to present our respected chief guest with the memento as an expression of her gratitude. சந்தோஷமா? வணக்கம். இது கூட வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. வணக்கம். Much better. ஒரு சின்ன ரிக்வெஸ்டோட நம்ம தொடங்கிடலாம். Before I thank அனுகிரகம் for the wonderful opportunity they have given. இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் அதற்கு முன்னால in future also அனுகிரகம் will be inviting lots and lots of people. அப்படி உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கும்பொழுது என்ன பண்ணணும்னு தெரியுமா? மறக்காம கையில் சின்ன ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாவும் கொண்டு வரும். Will we remember that in future? Right. ஓகே, அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இஃப் அட் ஆல் நான் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் மனதுக்குள்ள உனக்கு பொருத்தமான ஒரு விஷயம் மனதுக்குள்ள வந்து விழுந்தாலே இப்போ மறக்காம அதை நோட் பண்ணிப்போம். அப்போ இன்னைக்கு எந்த தேதியில் இருக்கோம்? நம்ம 20/7/2024 இருக்கும் இல்லையா? அப்போ அதை நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் கேட்கலாம். அம்மாவோ அப்பாவோ கேட்கலாம், இன்னைக்கு என்ன ஆச்சு ஸ்கூல்ல அப்படின்னு கேட்கும்போது யூ கேன் மேக் மென்ஷன் இந்த மாதிரி ஒரு நபர் வந்திருந்தாங்க, அவங்க சொல்றது எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்றதை மனதுக்குள்ள கொண்டு போகலாம். ஸோ ஷால் வி ஃபாலோ இட்? ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வி ஹவ் டேக்கன். புதிய ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு புதிய ஆண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது, அன்னைக்கு கூட எடுக்கலாம். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது இட்ஸ் a huge apology. 10 o'clock I should be here. நான் வரும்பொழுது கூட மிஸ்டர் வசந்தா ஜாக்கிட்ட அதுதான் சொன்னேன். Before time is punctual, on time is late அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்து காரை இறங்கும்பொழுது அவங்க மேம் கிட்ட சொன்னது ஐம் சாரி அப்படின்னு. கரெக்டாக 10 மணிக்கு என் கைக்கு மைக் வந்துடணும் அப்படின்னு போட்டிருந்தது அந்த இன்விடேஷனில். அதனால 10:30 ஆகும்போது நான் சொன்னேன் கொடுத்துருங்க, என் கையில் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் let me be more punctual in starting my lecture at least. So now, thank you ever so much Anugrah for inviting me. இவ்வளோ அழகாக குழந்தைங்களை உட்கார வச்சதுக்கு. அந்த பாடல் அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுடைய இறைவணக்கம் was so very beautiful. சரஸ்வதி எத்தனை பேரில் மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. கடைசியில் இருக்கோம்ல அனுகிரகா தேவி தான். அனுகிரகம்னா என்னன்னு தெரியுமா? என்ன அனுகிரகம்னா என்ன கண்ணா? என்ன பொருள்டா தெரியணும் தானே? அனுகிரகா தேவி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் என்ன பொருள்னு தெரியும் தெரியுமா?
யார் அனுகிரகம் பண்ணுவாங்க? அனுகிரகம்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம், பிளெஸ்ஸிங்னு அர்த்தம். ஓகே, அனுகிரகம் மந்திர் happens to be a temple. எவ்வளவு பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகான ஒரு பேர், பொருத்தமான பேர் உங்க பள்ளிக்கூடத்துக்கு பாரு. You are going to be blessed tremendously, plentifully. இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்த கோவிலுக்குள்ள வந்த பொழுது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அதுக்கு மேலேயே அதிகமா கிடைக்கும். கை கூடாம அள்ளிட்டு போவீங்க. எதை அள்ளிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னா நல்ல பண்புகள் கூட வரும், படிப்பு கூட வரும், நல்ல ஞானம் கூட வரும். அது ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவு உங்க கூட வரும். இங்கிருந்து வரும்பொழுது what you came in will be different from what you go out. இங்க உள்ள வரும்போது குழந்தைங்க எப்படி இருந்தீங்களோ அதுலேருந்து முற்றிலுமாக மாறி வெளியே போகும்பொழுது you will be somebody totally different. யாரெல்லாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். உங்க விஷன் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். உங்களுடைய விஷனரி அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய போட்டோ போட்டு கீழே ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கு. அதுலதான் நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு? என்ன டாபிக் கொடுத்துருக்கேன்? The future of the country is decided in the brilliant. நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீட்டுக்கு போய் எல்லார் கையிலயும் ஒரு ஆக்சஸ் டு மொபைல் இருக்கா? இல்லையா? அப்பா அம்மா கிட்ட இருக்குமா? இருக்கும். காலேஜ் ஸ்கூல் லைப்ரரியில இருக்குமா? மொபைல் இருக்காது. சிஸ்டம் இருக்குமா? கம்ப்யூட்டர் கண்டிப்பா இருக்கும் தானே. அப்ப என்ன பண்றோம்? போய் பள்ளிக்கூடத்துடைய விஷன் என்னன்னு பார்க்கிறோம், மிஷன் என்னன்னு பார்க்கிறோம். விஷன் அப்படின்னா தொலைதூரத்துல இன்னும் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வந்த குழந்தைகள் யாராக இருப்பாங்க, எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எதனால இருப்பாங்க, இது அத்தனையும் தெரியறதுக்காக இருக்கக்கூடியது. மிஷன் அப்படின்னு சொன்னா how do we realize our vision? எப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை அன்றாடம் நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிறது உங்களுடைய விஷனாக அது மாற்றக்கூடியது மிஷனாக இருக்கும். அது போக விஷனரி அப்படின்னு சொல்லி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன். அதை படிச்சுட்டு I was sharing it with my husband and I said I'm going to use it in future also. போற இடங்கள் எல்லாம் நான் கண்டிப்பா பயன்படுத்துவேன் அப்படின்னு. ஆனா நான் சொல்றது சரிதானா அப்படின்னு நீ தானே வெரிஃபை பண்ணணும். சும்மா மேடைக்கு வந்தாங்க ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொன்னேன் கையில் ஒரு குட்டி குறிப்பேடு வச்சுக்கிட்டு அதுல if only in the scribbling part you note down the points, you can go verify whether the person who came here said only the truth. சொன்னது உண்மையெல்லாம் சொன்னாங்களா, அது உண்மை மாதிரி எதையாவது சொன்னாங்களா, இல்லை நாம தான் நம்பிட்டோமா அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்ன போட்டுக்கு தெரியுமா? ஒரு பம்பிள் பீ பத்தி ஒரு அழகான கொட்டேஷன் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பம்பிள் பீயை கேட்கல, அந்த கொட்டேஷன் எத்தனை பேர் உங்க பள்ளிக்கூடத்தினுடைய அந்த நெட் கூகுளில் போய் தேடி பார்த்துருக்கீங்க? யாராவது தேடி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? உங்க பள்ளிக்கூடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது தானே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நெட்ல உங்க பள்ளிக்கூடத்தை பத்தி என்ன நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு தேடி பார்ப்பேன் தானே. அதை தேடி பார்க்கறதுல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போட்டு விஷனரி போட்டு அதில் ஒன்று போட்டு இந்த பம்பிள் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய அது இஸ் an insect, ரைட்? ஒரு வண்டு. அந்த வண்டு அது என்னன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி அவ்வளவு சாதாரணமா ரொம்ப லைட்டான உடம்பு அதுக்கு கிடையாது. அந்த பம்பிள் பீ இஸ் ஹெவிலி மேட். அதனுடைய விங்ஸ் அவ்வளவு நீண்ட அகலமான விங்ஸ் கிடையாது. அதனுடைய சிறகுகள் அவ்வளவு நீண்ட அகலமானதும் கிடையாது. அதனால என்ன அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ், அதாவது சயின்டிபிக்காக விஞ்ஞான பூர்வமாக இப்படிப்பட்ட உருவத்தை கொண்ட ஒரு சின்ன பூச்சியால் பறக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. யார் தீர்மானம் பண்ணது? விஞ்ஞானம் தீர்மானம் பண்ணியாச்சு. ஆனா விஞ்ஞானம் எல்லாம் எடுத்து தீர்மானம் யாருக்கு தெரியாது? அந்த பம்பிள் பீக்கு தெரியாது. அதனால விஞ்ஞானம் சொல்லிட்டு உன்னால பறக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் தெரியாததுனாலே சந்தோஷமா பம்பிள் பீ சந்தோஷமா இன்னும் பறந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன். அதை படித்த போது நான் நினைச்சேன் how very appropriate it is for the children. குழந்தைகளுக்கு இது எவ்வளவு பொருத்தமானது. ஏன்னா உங்களை பத்தி எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த சயின்ஸ் சொல்லுது இல்லையா, பம்பிள் பீ உடம்புக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய குட்டி செல்லுக்கும் அதனால பறக்கவே முடியாது அப்படின்னு விஞ்ஞானம் ஏரோடைனமிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனா நல்ல காலம் பம்பிள் பீ இதெல்லாம் படிக்காததுனால அது இன்னும் சந்தோஷமா பறந்துட்டு தான் இருக்கு. அது பறக்கிறத நிறுத்த முடியல. அதே தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவோம். ஒரு தடவை இன்னைக்கு வீட்டுக்கு போய் திரும்பிப்பாரு. எங்க பள்ளிக்கூடத்துல எங்களை பத்தி எந்த மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்காக ஒரு குட்டி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க எல்லாம் உள்ள வரும்பொழுது அப்படி இருக்கலாம், எங்களை பத்தி மற்றவங்க அப்படி சொல்லலாம், அடுத்த வழி சொல்லலாம், எடுத்த வழி சொல்லலாம், பக்கத்து வழி சொல்லலாம், பல நேரங்கள் அப்பா அம்மா கூட நினைக்கலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? நீ பெரிய ஆளாகிறது, நீ பெரிய ஆளாகிட்டே இருக்க. ரொம்ப அழகான கொட்டேஷன்.
படிச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ எவர் ஸோ மச். நான் எல்லாம் உள்ளுக்குள்ள பார்த்தேன். அப்புறம் உங்கள் டீச்சர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் how many people are doing their மாஸ்டர்ஸ் பார்த்தேன். மாஸ்டர்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு டீச்சருக்கு நீங்கள் போட்டிருந்தது பார்த்தேன். டூயிங் அப்படின்னு போட்டிருந்தது பார்த்தேன். ஒவ்வொன்றா பார்த்தேன். அப்புறம் அதர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க. அவங்க என்னென்ன எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் உங்களுக்கு தனியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். I went through everything so that I get to have the first hand knowledge of your school. பள்ளிக்கூடத்தை பற்றி வரும்பொழுது மிஸ்டர் வசந்த் ராஜா கிட்டையும் கேட்டு எனக்கு 2 இன்புட் கிடைச்சிருக்கு. பள்ளிக்கூடம் 2005 தொடங்கிச்சா 2010 தொடங்கிச்சா எனக்கு தெரியல. இது 2 மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எப்போ தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது 2005 இதனுடைய ப்ரெடிசஸராக இருந்த சின்ன குழந்தைகளுக்காக தொடங்கி 2005 நீங்கள் வரும்போது 2010 அப்படின்னு நீ கிளாரிஃபைட் டவுட். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த டாபிக் என் மனதில் தோன்றினதே கிடையாது. We are in 2024, 1964. உங்கள் அப்பா அம்மா கூட பிறக்கிறதுக்கு வந்தாங்க. 1964 இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசி, கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்கணும், யாராக மாறணும் இந்த குழந்தைங்க, எத்தனை வருஷத்துல எங்கே போய் நம்ம நிற்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணுவோம் தானே. அப்படி 1964 இந்தியாவுடைய கல்விக் கொள்கையை டாக்டர் கோத்தாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் இட் ஹேப்பன்ஸ் டு பி a group of people who have been entrusted with the work. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை அவங்க சீரியஸாக சரியாக செய்யணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் ரிப்போர்ட் 1964 அப்போ இருந்த அரசுக்கு சப்மிட் பண்ணாங்க. இந்தியா பெரிய நாடாக வரணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் கல்வி வேணும். அந்த கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் அவங்க அனுப்பிச்ச அந்த அறிக்கை இல்லையா, அதனுடைய முதல் வரி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் தலைப்பாக கொடுத்துருக்கக்கூடியது. அதாவது ஐ தாட் பின்னாடி இருக்குங்கிற நம்பிக்கை பின்னாடி கை காமிச்சேன். இல்லை இட் ஷுட் பி ஹியர். ஓகே, மேபி யூ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட். I look backward, right? You look forward. உங்க முன்னாடி இருக்கும். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. The destiny or the future of a country is decided in the classrooms. Is it true? Your yes is very, very weak. Yes, ma'am. Much better. Much better. ஒருவேளை I am not just a speaker, I am a teacher. அதனால இடையில கேள்விகள் கேட்டுட்டே தான் இருக்கணும். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்களாம் கேள்வி கேட்கலாம், ரைட்? அப்போ ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறைகள் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? என் முன்னால the future prime minister is seated. நான் ஏன் நின்றுட்டு பேசுறேன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். The present day India is here, the future India is here. எங்க உட்கார்ந்து future India? கண் முன்னால future India உட்கார்ந்து. இந்தியா தான் கை தட்டலாமா? நாட்டுக்காக கைத்தட்டுறது அப்படிங்கும்போது you become more patriotic because any education உங்க கவரிங் லெட்டர் எனக்கு வந்த லெட்டர்லயே உங்க அத்தனை பேரும் what kind of a citizen you should become, what kind of a human being you should become அப்படின்னு நிறைய அட்ஜெக்டிவோட எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது உங்க மேடம் கிட்ட இருந்து. அதனால அப்போ இந்தியாவுடைய எதிர்காலம் என் முன்னால உட்காந்துருக்கு. என் முன்னால யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கையில பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாங்கி எப்படி மெதுவாக பாஸ் பண்ணிக்கோ. ஐ திங்க் ரைட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் பேராவும் கைக்கு வரும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆளுக்கு ஒரு பேப்பரை அந்த ஒரு பேப்பரை நானாக படிச்சுக்குவேன். நல்லா உங்கள் பாருங்க, நல்ல பூமர் ஜெனரேஷன். இந்த பூமர் ஜெனரேஷன் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன கிடைச்சாலும் அதை மேக்ஸிமம் பயன்படுத்துவோம், ரைட்? பேப்பரை நானாக படிச்சுக்கோ தங்கமே. இட் கேன் பி ஃபார் A4 சைஸ் பேப்பர் தானே மேம் கொடுத்துருக்கீங்க. ஸ்டேஷனரி எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானாக படிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இந்த நானாக படிச்சுட்டு எவ்வளோ மினிமம் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ மினிமம் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தப்படும். பிகாஸ் இத்தனை பேப்பர் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை மரத்தை வெட்ட வேண்டி வரும் இல்லையா, ரைட்? ட்ரீஸ் எல்லாம் வெட்ட வேண்டி வரும். அதனால நானாக ஃபோல்ட் பண்ணிக்கோ, நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோ, சீக்கிரம் குயிக்காகவும் ஃபோல்ட் பண்ணிக்கோ. என்னாச்சு, கடைசியில் இருக்கிற அவருக்கு வரலையா பேப்பர், உங்களுக்கு வரலையா? கடைசியில் இருக்கும் உனக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரா? ஓகே, ஷேர் அப்படின்னா டேர்னு அர்த்தமாடா? ஓகே, and I'm waiting for them to move away so that your concentration will not get extra paper இருந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபோன் பண்ணிக்கூடா, நல்லா பிரிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நாலு ஃபோன் படிக்கிறது மடிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்.
I'll be repeating this. மீண்டும் மீண்டும் இந்த தேதி சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்ன தேதி பக்கத்துல கேட்கக்கூடாது. திருப்பி திருப்பி இந்த தேதி சொல்லிட்டே இருப்பேன். எதுக்காக அந்த தேதி மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு. Coming back to the future of the country is in the hands of you. That is designed in the classrooms. அப்போ கோத்தாரி கமிஷன் கொடுத்த பொழுது இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டோட இருக்கு. இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. மறுபடியும் நான் நிறையா சொல்றேன். எப்போனால இந்தியாவுடைய எதிர்கால பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்கலாம். I do not know. ரைட்? கல்பாக்கத்துல போய் இருக்கக்கூடிய பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம். அல்லது அடுத்த இஸ்ரோல போயிருந்து அதுக்கப்புறம் போகக்கூடிய சேட்டலைட் அனுப்பக்கூடிய சயின்டிஸ்ட் முன்னால இருக்கலாம். ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபர் யாராவது உட்கார்ந்துருக்கலாம். இதெல்லாம் போக மிகப்பெரிய விவசாயிகள் முன்னால உட்கார்ந்துருக்கலாம். இனிமே இந்தியாவில பஞ்சமே வராது, இனிமே இந்தியாவில சாப்பாடு இல்லாத நிலையே வராது. We will be exporting plenty. அதிகமாக சர்க்கரையும் நாங்கள் வெளியில் அனுப்பிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உட்காந்துருக்கலாம். அப்போ என்ன பண்றேன் நான் நின்றுட்டு உங்ககிட்ட பேசுறேன். இட்ஸ் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ரெஸ்பெக்ட். உன் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை, உன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த 20ஆம் தேதி 7வது மாதம் 2024 மாதிரி இதே 20ஆம் தேதி 7வது மாதம் 2034 10 வருஷம் கழிச்சு கொண்டு வரும். அந்த 10 வருஷம் வரும் பொழுது கண்டிப்பாக யார் எங்கெங்க போக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க 18 years அப்படின்னா you will become 28 now. 11th ஸ்டாண்டர்ட் 17 years you will become 27. அப்படியே குறைச்சிட்டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமா அத்தனை பேரும் 10 வருஷத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் கால் ஊனி இருப்பேன். ஃபைன். அதற்காக இன்னைக்கு தேதியை என்ன பண்றீங்க? கண் இமைக்குள்ள எழுதிக்கோ. கண்ணுக்கு மேல எழுதுனா தூங்கும்போது உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணுக்குள்ள எழுதிக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? தூங்கும்போதும் உள்ளுக்குள்ள பார்த்தா தெரியும். இந்த date is something very important. Why the date? அப்படின்னு சொல்லிட்டு we'll get into the future of the country. Why this date is very important? Abdul Kalam is such a huge hero for every one of us. Teachers ஆன எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஹீரோ தான். இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு நபர் தான். அது இல்லை அப்படின்னு சொன்னா சயின்டிஸ்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான். அதுவும் வேண்டாமா, பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா அவங்க பார்க்கறதுக்கும் பெரிய ஒரு ஆள் தான். உலகத்துல எல்லாரும் பார்க்கறது இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு போல் ஸ்டார் மாதிரி இருக்காரு, துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்காரு இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? He was the first person who gave a definite date for India to become a global power. 2020ல இந்தியா வல்லரசாக மாறும் அப்படின்னு ஒரு தேதி கொடுத்தாரு இல்லையா? இதற்கு முன்னால் ஜனாதிபதியே யாரும் இல்லாம இருந்தாங்க இந்தியாவில். எத்தனை பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க. சரி, இதுக்கு முன்னால சயின்டிஸ்டே இருந்தது இல்லையா? சேட்டலைட்ஸ் அனுப்புனது இல்லையா? எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் we hold Dr. APJ Abdul Kalam as somebody very superior for the plain reason. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். He gave a definite date. 2020 இந்தியா வல்லரசாக மாறி இருக்கும். நீங்க அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். 2020 இந்தியா வல்லரசாக மாறிச்சா மேடம்? உங்களுக்கு தெரியுமா மேடம்? எனக்கு தெரியும். இந்தியா வல்லரசா மாறிச்சு. அதற்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னவாக இருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாரு. 2019 கொரோனா வந்தாச்சு. 2020 கொரோனா ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மற்ற எல்லா நாடுகளும் பரிதவிச்சிட்டு இருக்கும்போது இந்தியா exported medicine to countries which cannot make their own medicine. பக்கத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளுக்கு தங்களால நம்மளுடைய மருந்து உற்பத்தி பண்ண முடியாத நாடுகளுக்கு இந்தியா இருந்துச்சு. மருந்து கொடுத்தா பெரிய ஆளா? மருந்து கொடுத்தா பெரிய ஆள். யார் பெரிய ஆள் தெரியுமா? அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடு. You would have heard of Siddhartha கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தார்த்தா பிற்காலத்துல கௌதம புத்தனா மாறினார். Siddhartha, he had a cousin called Devadatta. ஒரு cousin இருக்கு. So could you please let me close that if you don't mind? Thank you. Thank you. Siddhartha and his cousin Devadatta. இந்த தேவதத்தன் சித்தார்த்தன் என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் பிரின்சஸ், ரைட்? இப்போ பிரின்சஸ்க்கு என்ன வேலையாக இருக்கும்? நம்மள வந்து கிரிக்கெட் விளையாடுற வேலையாக இருக்காது. என்ன அவங்களுடைய பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னா they will be trained in archery. கையில அம்பும் வில்லும் எடுத்துட்டு போருக்கு போனா எப்படி படை எடுக்க போகும்பொழுது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்ச்சரியில விளையாடிட்டு இருக்கும். அப்போ என்னது மேல ஒரு பறவை பறக்குது. that happens to be some kind of a bird. இப்போ ஒரு டார்கெட்டை நோக்கி you shoot is easy. moving target அப்படின்னா it's very difficult. ஏன்னா பறவை ஒரே இடத்துல எங்க அம்பு எங்கேன்னு காத்துட்டு இருக்காது. பறவை என்ன பண்ணும்? மேலும் கீழும் பறந்துட்டே இருக்கும். அப்படி பறக்கும் பொழுது தேவதத்தன் கையில இருக்கக்கூடிய வில்ல வளைச்சு அம்பை எய்யலாம். பறவை மேல பட்டுட்டு பறவை கீழே விழுது.
அது கீழே விழுந்து துடிக்கும் போது ஓடி போய் சித்தார்த்தன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அம்மை எடுத்துட்டு கொண்டு போய் பச்சிலை எல்லாம் கசக்கி அதுக்கு மருந்து போட்டு அதை காப்பாத்திடும். அதை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. To whom does this bird belong? கீழே விழுந்த பறவை யாருக்கு சொந்தம்? அடிச்சு கீழே கொண்டு வந்த தேவதத்தனுக்கு சொந்தமா, காப்பாத்தின சித்தார்த்தனுக்கு சொந்தமா அப்படின்னு வரும்பொழுது 2 பேரும் கிளம்பி மன்னர்கிட்ட வராங்க. மன்னர்கிட்ட வந்த உடனே மன்னர் என்ன நடந்ததுன்னு கேட்கிறாங்க. both these kids narrate the whole thing. narrate பண்ணும்போது நான் தான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லு, இல்ல நான் அதை காப்பாத்தினேன், அது இறந்து போயிருக்கும். இப்போ மன்னர் சொல்றாரு, ஒரு உயிரை எடுப்பதற்கான ஒரு வேலையை செய்யக்கூடியதல்ல பெரிய விஷயம், அந்த உயிரை காப்பாற்றி தக்க வைத்து மீண்டும் அந்த பறவை வானில் பறக்க விடுவது மிகப்பெரிய விஷயம். அப்போ இந்தியா என்ன கொடுத்ததுன்னு சொன்ன சித்தார்த்தன் மாதிரி இந்த நாட்டுல முதல் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது உண்மையானா இந்தியா என்ன கொடுத்தது? உலகத்துல தன்னுடைய மருந்தை தானே தயாரிக்க முடியாத அளவுக்கு பின்தங்கிய நாடுகளுக்கு எந்த பணமும் இல்லாமல் இலவசமாக இந்தியா could donate medicine for COVID to all those underdeveloped countries. அப்ப இந்தியா வல்லரசு ஆச்சா இல்லையா? வல்லரசு ஆகுது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, நல்லரசு ஆகுறதும் பெரிய விஷயம். It's not conquering another country. It is helping another country that makes you somebody very big. எந்தெந்த நாடு இருக்க முடியாது. அப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கின போது அதே நேரத்துல பக்கத்துல யாரெல்லாம் சுதந்திரம் வாங்கினாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. நமக்கு மட்டும் இல்ல 1947 பக்கத்துல இருக்க எத்தனையோ நாடுகளுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைச்சது. அந்த நாடுகள் எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? இந்தியா இஸ் மச் ahead of them. எல்லாரையும் விட இந்தியா முன்னால போயாச்சு. அப்போ எதிர்கால இந்தியாவா நீ முன்னால உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொன்னா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. You will become somebody after 10 years. அதனால நீ உட்கார்ந்துருக்கு, நான் இங்க இருந்து பேசிட்டு. அப்ப இந்தியாவோட எதிர்காலத்தை முன்னால உட்கார்ந்துருக்கு. It is decided in the classrooms. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட வரலாம். மேம் அவ்வளவு சுலபமா இந்தியாவோட எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும். யார் கையில தான் இருக்கு தெரியுமோ? உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்பி பார்க்கறது கூட ஒலிம்பிக்ஸ் வந்தாச்சு, இப்பதான் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது, திரும்ப கூட ஒலிம்பிக் கேம்ஸ் வந்தாச்சு தெரியாது. யூ மே பி ரெப்ரசென்டிங் இந்தியா. இங்க எத்தனை ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இது கூட இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல யூ மே பி ரெப்ரசென்டிங் இந்தியா. உனக்கு விருதுகள் கிடைக்கும், உனக்கு வெண்கலமோ வெள்ளியோ தங்கமோ கிடைக்கும். உனக்காக அங்க போட்டுக்க கூட மேடையில நீ ஏறி நிற்ப. அப்படின்னு ஏறி நிற்கும் பொழுது உனக்காக உன்னுடைய நேஷனல் பிளாக் will be hoisted. உன்னுடைய தேசிய கொடி உனக்காக ஏற்றப்படும். உனக்காக இந்த நாடு ரொம்ப கர்வப்படுது அப்படின்னு சொல்லி உனக்காக இந்த நாட்டினுடைய நாட்டுப்பண் தேசிய கீதம் பாடப்படும். அதோட பெரிய பெருமை கிடையாது. நீ அங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அங்க போய் நின்றுட்டு இருப்ப. நாங்கெல்லாம் வீட்டு முன்னால எங்களுடைய இது முன்னால உங்களுடைய டிவி ஸ்கிரீன் முன்னால உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். கடவுளை உழைப்பு பயன் தரணுமே, உழைப்பு பயன் தரணுமே அப்படின்னு. அப்ப 10 வருஷம் கழிச்சு நீ எங்க போய் நிற்க போற அப்படிங்கிறது இன்னைக்கு 20ஆம் தேதி 7ஆவது மாதம் 2024 மனதுக்குள்ள விதை மாதிரி விழும். நான் போடுற விதை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் தெரியுமா? அது சின்ன ஆசை கூட கிடையாது, அது பேராசை, அது பெரிய ஆசை. மற்ற விதைகள்லாம் மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் தானே வெளியில போகும். எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் விதை மண்ணு தொடர்ந்து முன்னாலே வேறுகிட்டே மண்ணுக்குள்ள இறங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேராசை. அப்ப எனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எந்த வார்த்தை மனசுக்குள்ள போய் விழுந்து எனக்கு தெரியாது. அந்த வார்த்தையை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் கணக்கு எடுத்துட்டே வா. இவங்க ஒரு தேதி சொல்லியிருக்காங்க, 27/2034 ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. Where will you be? What will you be? Why you will be there and how will you be there? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது I will underline it and I will keep it in my mind and every day I start inching towards it. இதே 27/2034 என்ன ஆகணுங்கிறத முதல்ல மனதில் வச்சுப்பேன். அதை நோக்கி நான் நகர ஆரம்பிச்சேன் அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துல நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் இந்தியா முன்னால போறதுக்கான அடி. அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லையா சிவில் சர்வீஸ் கூட வரணும்னாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி, என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, டீச்சிங்காக இருந்தாலும் சரி, திரும்புற பக்கம் எல்லாம் இதை விட நல்ல வாய்ப்பு உலகத்துல கிடையாது. இந்தியா இஸ் அட் பிரைம் டைம். பல நேரங்கள் எனக்கு கூட தோணும், எதுக்கு அது அவசரமா பிறந்து வந்து அவசரமா இந்த குழந்தைங்களுக்கு முன்னால வயசாகி முன்னால வயிறு பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். ஒன்னடவே நிதானமா பிறந்திருந்தா இவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில பிறந்திருக்கலாமே அப்படின்னு. இந்தியா இப்படி பிறக்கல. 47ல இந்தியா சுதந்திரம் கிடைச்ச போது ரொம்ப கஷ்டப்பட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது. அப்போ உனக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஐ மிக்ஸிங் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டையும் கூட சேர்த்து தான் பேசுகிறேன். இங்கிலீஷில் பேச ரொம்ப பெருமைன்னு எல்லாம் நினச்சிக்காரு. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் another லாங்குவேஜ். அவள் வேணும் 200 வருடம் ஒருத்தர் வந்து நம்ம ஆடிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய தாக்கம் எதில் இருக்கும், நம்ம மொழியில கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கும், நம்ம கல்வியில் அந்த தாக்கம் இருக்கும், நம்ம பார்வையில் அந்த தாக்கம் இருக்கும். பல விஷயங்கள் 200 வருடங்கள் அவங்க இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கண் முன்னால தெரியும். அப்போ அவங்க கொடுத்துட்டு போனது ஒரு மொழி இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் yet another language for Indians. இன்னொன்று பார்த்துக்கோ, அமெரிக்காவை பார்த்து ஆகான்னு பார்த்தாலோ இங்கிலாண்டை பார்த்து ஆகான்னு பார்த்தாலோ அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்கப்பா அப்படிங்கும் போது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், இந்தியனுக்கு இங்கிலீஷும் தெரியும். அப்போ ஒரே சொல்ல நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக படிச்சா தேங்க்ஸ் அ லாட். இந்த படிச்ச குழந்தைக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஈவன் ஆடல்ட்ஸ் கூட ஒத்திகை பார்த்து படிக்கிறதுல ஒருத்தருடைய ப்ரொஃபைல் வரும்பொழுது ஐ திங்க் ஷீ டிட் ஹோம்ஒர்க். குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கா. எனக்கு சும்மா படிச்சது அப்படியே வச்சுலாம் படிக்க முடியாது. அவள் பாடி லாங்குவேஜ் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஷி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். அப்போ எனக்கு தோணுச்சு குழந்தை ஷி ஹஸ் டன் அ ஹோம்ஒர்க். ஸோ அவருக்கு என்னுடைய நேம் என்ன பேர் கொஞ்சம் யாழினி. தேங்க்யூ எவர் ஸோ மச். வேர் ஆர் யூ? Wherever you are. Thank you ever so much, Yalini. So whatever assignment is given to you, right? என்ன assignment கொடுத்தாலும் rehearse பண்ணிட்டு தரேன். Homework பண்ணடா. Because 20 times rehearse பண்ணா 21st time better ஆ இருக்கும். 21 times rehearse பண்ணா 22nd time இன்னும் நல்லா இருக்கும். 100 தடவை rehearse பண்ணியா 101 தடவை இன்னும் அழகா இருக்கும். 101 தடவை rehearse பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா அதை படிக்கும் போது எனக்கு தெரியும் குழந்தை அது முதல்ல படிச்சிருக்காளா அதை முதல்ல படிக்கிறாளா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அனௌன்ஸ் பண்ண வந்த குழந்தை அவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி கிளியர் ரெண்டிஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏதோ தானும் காம்பேர் பண்றது இல்லை, அப்ராப்ரியேட்டா பொருத்தமாக நடத்தி செல்றது தான் அவ்வளோ அழகாக இருந்தது. மறுபடியும் நம்ம கேட்கவே உள்ள வரலாம். அப்போ யார் யார் எங்கெங்க இருப்பீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அதற்கான ஒத்திகை தினம் 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 பார்க்கணும். அவ்வளோ சுலபமா முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் போனேன். இந்தியா 47ல இருந்தது வேற, ரொம்ப பஞ்சம் இருக்குதுலாமா. இப்போ மாதிரி வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க இல்லையா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா. இப்போ என்னுடைய காலகட்டங்கள்லாம் வரும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஒரு மாதிரி இருக்கும், 30ஆம் தேதி ஒரு மாதிரி இருக்கும். மாசத்துல ஒரு தடவை தானே சம்பளம் வரும், அப்பாவுக்கு மட்டும்தானே அப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படி வரும்பொழுது first 10 days will be different, next 10 days will be different, and by the time we draw closer to the end of the month, அப்படியே அந்த மந்த்துடைய கடைசிக்கு வர 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 உணவுடைய மெனுவெல்லாம் கொஞ்சம் மாறும், எல்லாம் மாறி 30th வரும்போது it will be totally different. எங்க வீடு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா வீடுகளும் அப்படிதான் இருக்கு, எல்லா வீடுகளும் அப்படிதான் இருக்கு. அப்போ 200 ஆண்டுகள் நம்மளை ஆண்டுட்டு கையில ஒரு பைசா கூட நம்ம கிட்ட இல்லாம மொத்தத்தையும் டிரைவ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போனாங்க. நம்ம உங்களுக்கு தெரியுமா? தெரியும். When I visited London, நாங்க 2 பேரும் போய் பார்த்த இடம் என்ன தெரியுமா? இந்தியாவில இருந்து என்னெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான ஒரு எக்ஸிபிட்டா வச்சிருக்காங்க. இங்க இருந்து கொண்டு போன தங்கம், இங்க இருந்து கொண்டு போன கிரீடம், இங்க இருந்து கொண்டு போன கோகினர் வைரம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. போட்டோ கூட எடுக்க முடியாது, அப்படியே அது மேல லைட் விழுற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. பார்க்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 40 pounds அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற அதை பார்க்கறதுக்கு வேற பார்க்கறோம்னா அப்படின்னு பார்க்கறாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் ஹஸ் பீன் கலெக்டட் ஃப்ரம் இந்தியா. அப்போ இந்த நாட்டை பெனிலெஸ்ஸா விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2024ல இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் டால் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் லுக்கிங் அட் தி ஹோல் வேர்ல்ட் சேயிங் we will not be யாராலையும் எங்களை அடக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா? Before the British came, India was the supreme power. They just gave another language, another philosophy, another attitude towards life. நமக்கு ஏதோ மொழியே இல்லாம காட்டு பிராண்டில நம்ம உட்கார்ல, நமக்கு அப்பவே கலாச்சாரம் ரொம்ப உச்சத்துல தான் இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு போன 200 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் he started again gaining others. Right? அதுதான் விவேகானந்தர் சொன்னதாக ஒரு இது படிச்சிருக்கேன் நான் கொட்டேஷன். அவர் அங்க போய் பேசுற போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னதுதானே தெரியும். அவருடைய இன்னொரு வரிகளை கூட பத்தி யாரோ சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் சொன்னாங்க we were at the top of our civilization. We na yaru Indians. We were at the top of our civilization
when your forefathers எந்த நாடு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்காங்க இல்லையா, when your forefathers were still swinging in the branches, மரத்துக்கு மரம் என்ன தாவிட்டுட்டாங்க, அதாவது குரங்குல இருந்து அவங்க மனிதனா மாறதுக்கு முன்னாலேயே நாங்கதான் எங்க கலாச்சாரத்துடைய உச்சத்துல உட்கார்ந்து இருக்கோம் அப்படி. அப்ப எவ்வளவு என்னுடைய லைட்டிங் செரிமனி I was so very happy with படிச்சிட்டு கிளம்பின ஆட்கள். So there is nothing wrong with Indian education. ஏதோ வெளியில இருக்கிற எஜுகேஷனும் பெருசு. Indian education is absolutely all right. It's perfect. But our approach to education will have to improve. இன்னொன்று, எந்த பள்ளிக்கூடம் அங்கே போகிற பள்ளிக்கூடத்துலேயே அங்கேயும் போய் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். அங்கேயும் இவ்வளோ குழந்தைங்க நான் உட்காந்தது கிடையாது, இத்தனை குழந்தைங்க கிடையாது. இவ்வளவு ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டில் இத்தனை கல்வி கிடைக்குது அப்படின்னா India has to be very proud. Primary education is mandatory, not recommendatory. It's compulsory. எல்லா குழந்தைக்கும் கல்வி வேணும், கல்வி வேணும், கல்வி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எது கூட உன்னுடைய கொரோனா வந்திருந்த போது கூட உன்னுடைய நம்முடைய கொரோனா அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ கொரோனா வந்திருந்த போது கூட மற்ற நாடுகள் எல்லாம் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இந்தியா மட்டும்தான் ஆன்லைன்லயாவது டீச்சிங் கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தா 12th படிக்கிற குழந்தைங்களே இப்பதான் 10th வந்திருப்பீங்க, 8th படிக்கிற குழந்தைங்களே இப்ப 6th உட்காந்துருப்பீங்க. Your chronological age would have increased. அப்போ 18 வயசு ஆயிருக்கும், ஆனால் எங்க உட்காந்துருக்கோம், 10ஆம் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். அப்பவே உனக்கு 15 வயசு ஆயிருக்கும், ஆனாலும் 6th standard 7th standard உட்காந்துருக்கோம். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஈவன் மை ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் who live abroad, அவங்க கேட்டாங்க, எதுக்கு மேம் இந்தியாவில் என்ன மேம் அவ்வளவு எல்லா ஸ்கூல்ஸும் க்ளோஸ் பண்ணிருக்கு, உயிரே பெரிய விஷயம் இருக்கும்போது படிப்பு பெரிய விஷயமா, எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆன்லைன்லயாவது டீச் பண்ணணும் அப்படின்னு ஏன் மேம் இப்படி பாடுபடுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நான் சொன்னேன், if we don't அப்படின்னா 2 academic years will be lost. 2 கல்வி ஆண்டுகள் காணாம போயிடும். இந்தியாவுடைய வேகத்துக்கு 2 கல்வி ஆண்டுகள் குழந்தைகிட்ட போச்சு அப்படின்னா மீண்டும் அதுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கோக்கணுமா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போர் தொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, whenever a particular country is waging a war against another country, எதை அழிப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நினைவாலயங்களையும் பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் மேலேயும் பாம்பு போட மாட்டாங்க. They will be locating the universities. என்ன காரணம், யூனிவர்சிட்டியில தான் young people are growing. வெளியில வந்து 10 வருஷத்துக்குள்ள நாட்டை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இளைஞர் கூட்டங்கள் எதுதான் இருக்கும், பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் தான். அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த நாடெல்லாம் எழுதிக்கவே முடியாது. அப்ப இந்தியா என்ன முடிவு பண்ணிச்சு, ஆமா there is a killer disease, ஆனாலும் நாங்க குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல ரீச் பண்ணுவோம். ஆன்லைன் எஜுகேஷன் பத்தி எல்லாருக்கும் நிறைய கோவம் இருக்கு, எல்லாருக்கும் நிறைய குறைகள் இருக்கு. நாம கூட என்ன பண்ணினோம், டீச்சர்ஸ்க்கு ஆன்லைன் டீச்சிங் தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. திடீர்னு வந்தாச்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்லயே க்ளோஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த நிமிஷம் பாதுகாப்பா எல்லாரும் வீட்டுல உட்காந்துருக்கணும். பாதுகாப்பா வீட்டுல உட்காந்துருக்கும் போது நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருந்தோம், புலம்பிட்டே உட்காந்துருந்தோம். ஐயோ வெளியில போக முடியல, ஃப்ரெண்டை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, டிராமா பார்க்க முடியல, சினிமா பார்க்க முடியல, இப்படிதான் நீயும் நானும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதே நேரம் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இந்தியாவுடைய எங்கெங்கயோ லேப்ல உட்காந்துட்டு சூரிய உதயம் பார்க்கல, சூரிய அஸ்தமனம் பார்க்கல, வீட்டுக்கு அவங்க போகல. ஆனாலும் நீயும் நானும் மறுபடியும் வெளியில வரணுங்கிறதுக்காக மருந்து தயாரிச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, those people shall be given a huge applause. Maybe after 10 years you will be one among them. ஒரு 10 வருஷம் கழிச்சு you will be preparing some kind of a vaccine. அப்போ வந்திருக்கக்கூடிய புதிய நோய்க்காக ஒரு பெரிய வேக்சினை நீ தயாரிச்சுட்டு இருக்க. உனக்கு ராத்திரியும் கிடையாது, பகலும் கிடையாது, வீடும் கிடையாது, அம்மாவா அப்பாவா பக்கத்துல யாரும் எதுவும் தெரியாது. உனக்கு எது மட்டும்தான் தெரியும், மருந்து கண்டுபிடிக்கணும், என் நாட்டை காப்பாற்றணும், அது மட்டும்தான் தெரியும். அப்போ அப்படி இந்தியாவால கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு இந்தியா இவ்வளவு ஏழை நாடு, why should satellites be sent? எதுக்கு சேட்டலைட், எதற்காக ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க. 2023 I guess I was there in ISRO. எதுக்கு அப்படின்னா விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக அங்கே போயிட்டோம். சயின்டிஸ்ட் ஸ்ரீஹரிகோட்டா எல்லா சயின்டிஸ்டையும் பார்க்கறதுக்காக முதல் நாளே போயாச்சு. அங்கெல்லாம் அவங்க பர்சனல் வெஹிக்கிள் போக முடியாது, அவங்க வெஹிக்கிள் தான் போகணும். ரோட் செக்அப் இருக்கும், கழுத்துல ஒரு லேண்ட்யார்ட் இருக்கும். இதெல்லாம் இல்லாம பிகாஸ் there's a high security zone. நினைச்ச மாதிரி யாரும் உள்ள போக முடியாது, காக்கா குருவி கூட கலந்து உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு ஹை செக்யூரிட்டி ஜோன், ஸ்டெரைல் ஜோன்,
உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னா கேமரா எதுவும் கிடையாது, கையில் இருக்கிற மொபைல் எல்லாம் அப்பவே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நத்திங் கேன் பி, ஒரு போட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார் கூட இருக்கிற மாதிரி அவ்வளவு ஹை செக்யூரிட்டி ஜோன். அதுல எதை பார்த்தோம் அப்படின்னா, எந்த சந்திரயான் மேல பார்த்தியோ அந்த சந்திரயான பக்கத்துல இருந்து பார்த்தோம். அவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்தோம். எல்லாரும் சொன்னாங்க, why should India? எதுக்குப்பா இந்தியால எவ்வளவு பஞ்சம் இருக்கு, எவ்வளவு பசி இருக்கு, எதுக்குன்னு கேட்கறாங்க இல்லையா? நெக்ஸ்ட் டைம் உங்க அம்மாவோ அப்பாவோ ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போறாங்கன்னு ஏன் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக அவங்க கொடுத்த அடுத்த நிமிஷம் கொடுத்த கார்டு சரியா, அதோடைய பின் நம்பர் சரியா, அது அத்தனையும் சேட்டலைட் வழியாக எந்த பேங்க்ல இருந்து அம்மா அப்பா டிரா பண்றாங்களோ அந்த பேங்க்கு இன்டிமேஷன் போயிடும். Within fraction of a second, yes, it is the right person who is drawing money. But from satellite, it has to come back to the ATM center. அதுக்கப்புறம் தான் கையில காசு எடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்கணும், யாரோ நமக்காக மேல அனுப்பின சேட்டலைட்டை வச்சுக்கிட்டு மட்டும்தான் இன்னைக்கு தேதிக்கும் அவசரமா பணம் வேணும்னா எடுக்க முடியுது. அப்போ இந்தியா இஸ் கம்பீட்டிங் தி ஹோல் வேர்ல்ட். அதே மாதிரி கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்லையும் அங்கேயும் போற வாய்ப்பு கிடைச்சது. உள்ள போகும்போதே வலையில கட்டினும் மோதிரம் கட்டினும் எதுவுமே எந்த ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது. 10 ஐ திங்க் ஈஸிலி ஒரு 1 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவு தூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டா டிஃபென்ஸுடைய கண்ட்ரோல் கூட போயிடும். ஒரு கூட்டிட்டு போவாங்க, கழுத்துல அந்த லேண்ட்யார்ட் இருக்கணும், தாரோ செக்அப் நடக்கும். அத்தனையும் பண்ணிட்டு உள்ள போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்ட் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா மாதிரி, உங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி, உங்க டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டினரி பீப்புள் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். சாதாரணமா இருப்பாங்க, பார்க்க பண்ற வேலையில எப்படி இருக்கும், அசாதாரணமான வேலையா இருக்கும். Shall we give a clap for the scientists? அப்போ ஒரு சயின்டிஸ்ட் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, அங்கதான் இந்தியன் சப்மரைன் பண்ற இடம். அதுதான் we can't go there. சப்மரைனுடைய எல்லா பார்ட்ஸும் பண்ற இடம், அசம்பிள் பண்ற இடம், அங்கெல்லாம் போகவே முடியாது. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து கூட அந்த சப்மரைனுடைய ஏதோ நட்டு ஒன்று போயிடுச்சு. ஏதோ சின்னதா ஒரு நட் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஆள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து he is producing சின்னதாக, அவர் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதும் தெரியாது. ஆனா that small nut is something very important in the submarine has to function properly. அப்போ அது போய் பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ கர்வமா இருந்தது, அவ்வளோ பெருமையாக இருந்தது. அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ் கல்பாக்கத்துல பார்க்கும்போது ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது when I see the scientists of India, I feel so proud, so very proud that Abdul Kalam Ayya did know that India will become a superpower in 2020 and we became a superpower in 2020 in spite of Corona, which has crippled the economy of many countries. எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தை முடக்கி போட்டு மற்ற நாடுகளை நிமிர முடியாமல் இன்னைக்கும் உட்கார்ந்துருக்கும் பொழுது, அந்த என்னுடைய ப்ரொஃபைல் படிச்ச போது how often we visited அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீலங்கா மேபி the 8th time we went on Indian High Commission உடைய இன்விடேஷன்ல தான் போனோம். நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது திரும்பி இந்தியாவுக்குள்ள காமிக்கும் போது எவ்வளோ கர்வமா இருக்கு தெரியுமா, எவ்வளோ பெருமையா இருக்கு. உனக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறதுக்கு இங்கே வசதி இருக்கு. எங்க போகணும்னு நினைக்கிறோம் அங்கே போக முடியும். Want to become an engineer? Fine, you have colleges. Want to become a doctor? You have got colleges. Want to become a lawyer? Want to become okay, உனக்கு இல்லை நான் காமர்ஸ் மேஜர் பண்ணிட்டு I would like to become an auditor. Fine, there is a scope. You would like to become a scientist? You have got a scope. என்ன ஆகணும் நீ இன்னைக்கு நிறைவேறியோ அது ஆகிறதுக்கான எல்லா வசதியும் கொண்டு வந்து குடிச்சாச்சு. அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைங்க 9 வயசு குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, ப்ளீஸ் டேக் அஸ் டு இந்தியா, we will get education. எங்களை இந்தியா கூட்டிட்டு போங்க, கல்வி கிடைக்கும். இவ்வளோ ஸ்கூல்ஸ் கிடையாது, இவ்வளோ காலேஜஸ் கிடையாது, இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. ஒவ்வொரு தடவை நாங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது இப்போ 2024 February 18th I went, we both went and we came back on this February 29th இருந்தது. This is a leap year அப்படிங்கிறதுனால ஒரு 10 days 14 institutions பார்த்துருக்கோம். somewhere around 10,500 students I could meet. எல்லா குழந்தைகளையும் மெஜாரிட்டி ஆஃப் த வெளியில வரும்போது சொல்லக்கூடியது, இந்தியா இஸ் ஆஃபரிங் தம் ஸ்காலர்ஷிப்ஸ் அத்தனை. நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் படிக்கணும். all they have to do is cut off mark இருக்கணும், அவ்வளவே தான். and you will be sponsored. பெரிய பெரிய கம்பெனி உங்களை கூட்டிட்டு வந்து ஸ்பான்சர் பண்ண தயாரா இருக்கு. திருப்பி ஊருக்கு போயிட்டு உங்க வரதுக்கான ஃபிளைட் சார்ஜ் இருக்கு, ஹாஸ்டல் ஃபீ இருக்கு, கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபீ வரைக்கும் இந்தியா இஸ் ப்ரொவைடிங். the children all they would like to continue their education here. அப்போ யோசிச்சு பாரு, நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து, நம்ம குழந்தைங்களை தாண்டி பக்கத்துல இருக்கிற நாடு கொஞ்சம் மோசமா இருந்தா அவங்களுக்கும் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ சொன்ன
உலகமே க்ஷேமமாக இருக்கணும்னு முடிச்சதானே இல்லையா? லோக க்ஷேமம், ரைட்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் இன்புற்றிருந்து நினைப்பதெல்லாம் வேறொன்றறியே பராபரமே. ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணுமா வேண்டாமான்னு அவங்க நினைக்காட்டாலும் அவங்களும் சேர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா பக்கத்துல இருக்க அத்தனை இருக்கும். அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போய் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் என்னவாக இருக்கும்? அம்மா கையும் அப்பா கையும் பிடிச்சுக்கிட்டு you will say thank you ever so much. இன்னைக்கு எனக்கு காலையில கோபமா வந்திருக்கலாம், பண்ண பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்காம ஒரு கடி கடிச்சுட்டு வந்துருக்கலாம், சனிக்கிழமையும் ஸ்கூல்ல யாரோ வரலாம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா அதை தாண்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, you're so very lucky that you got the best of the best parents. You got the best parents, right? ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாது தானே, சின்ன குழந்தை தானே நீ. What you desire and what you need, you do not know the difference. பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் இருக்குன்னா அது உனக்கு ஆசையாக இருக்கும். இமீடியட்லி எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும். ஆனா அந்த அதுவும் இதுவும் நீ கேட்கறிய அதெல்லாம் இல்லாம கூட வாழ்க்கை அழகா போகும். 3 வேளை சாப்பாடு ரொம்ப பெரிய விஷயம், தலைக்கு மேல போட ரொம்ப பெரிய விஷயம், மாதிரி ஒழிப்பு ரொம்ப பெரிய விஷயம். திரும்பி போனோம்னா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் பசிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால அப்படின்னு சொல்லு. இல்ல ஃப்ரெண்டுக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குமா, பன்னீர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மெனு பண்ணினா காலையில ஓடுற அவசரத்துல அம்மா அதை பண்ணி உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா அவன் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து எல்லாம் முழுக்க சாப்பிட்டுருக்கேன், அப்பாடா அவனும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லா குழந்தைங்களாம் ஒன்னா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹாப்பி இருக்கும். கண்டிப்பாக மாட்டேன். இன்னைக்கு போய் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். Because they put you in this school, because they have given you the best of the best education they can afford. அவங்களுக்கு முடிஞ்சது கொடுக்குறாங்க. அதுக்கு மேல ஒரு பண்டிகை வந்தாலும் என்ன வந்தாலும் உனக்கு முதல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்க எடுக்காம கூட உட்காந்துருக்காங்க. தீபாவளி அன்னைக்கோ ரம்ஜான் அன்னைக்கோ கிறிஸ்மஸ் அன்னைக்கோ நீ முதல்ல ட்ரெஸ் வேர் பண்ணுவ, அவங்க போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப பிஸியாம இருப்பாங்க. கேட்பேன் நீங்க ஏமா புதுசு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 18-19 வயசுல ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு என்ன படம் எடுக்கணும்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நீங்க டிசைட் பண்ணிட்டு அம்மா என்னுடைய சட்டை கூட அம்மா தைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இல்லை நாளைக்கு காலேஜ் போகும்போது அவளுக்கு தேவைப்படும் அப்படியே தைக்கட்டும் அப்படிம்பாங்க. நாங்க போன இடத்துல எல்லாம் பார்த்துட்டேன், இந்தியன் பேரண்ட்ஸ் அளவு டெடிகேட்டடான பேரண்ட்ஸ் உலகத்தில் எங்கேயும். நம்ம டீச்சர்ஸ் கொரோனா பீரியட்ல எப்படி உங்க டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆடியோ கட் பண்ணிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு அப்படியே அற்புதத்துல உட்காந்துருந்தோம் தானே, இப்படியே உட்காந்துருக்கோம். ஆடியோ கட் பண்ணியாச்சு, வீடியோ கட் பண்ணியாச்சு. சரி என்ன பண்ணலாம்? ஸ்கூலுக்கு வரதாக இருந்தாலும் ஸ்கூல் பஸ் வர டைத்துக்கு எழுதிச்சு குளிச்சு அது குளிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடி வந்துடும். ஆனால் ஆன்லைன் டீச்சிங்ல யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு உட்கார சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. யூனிஃபார்ம் போட்டு உட்கார சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்படியே உட்காந்துருக்கோம், இல்லை நேதி போட யூனிஃபார்ம்லேயே கூட உட்காந்துருக்கோம். அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அப்பா அம்மா பக்கத்துல உட்காந்து என்ன சொன்னாங்க? இல்லை நீங்க கவனிக்க மாட்டீங்க. அப்பா அம்மா ரொம்ப கீழே இந்த டீச்சரை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டீச்சரை பத்தி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்பா அம்மாட்ட எனக்கு என்ன சொல்றீங்க தெரியுமா? என் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவே உங்களால முடியல, 40 பேருக்கு எங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா she is infinitely superior. உங்க டீச்சர்ஸ்க்கு தனியா டேபிள் சேர்லாம் வீட்டுல கிடையாது, அவங்களுக்கு தனியா ஒரு டேபிள் தனியா ஒரு சேர்லாம் கிடையாது. டைனிங் டேபிள் ஓரத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவசர அவசரமா பின்னால ஒரு ஷால் எடுத்து போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் அமைதியாக கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனையும் பண்ணி உங்களுக்கு வந்திருக்காங்க. ஃபைன். இது இத்தனை நேரம் பண்ணது என்ன தெரியுமா? வகுப்பறைகளில் எது எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்பட வேண்டுமோ அவுட் ஆஃப் சிலபஸ் நான் பேசிட்டு இருக்கேன். This should have been taught in the class. அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து தொடங்கும் போது நான் பார்த்தேன் யாரெல்லாம் பாடுறீங்க அப்படின்னு பார்த்தேன். முதல்ல யாருமே பாடல. அதுக்கப்புறம் நீங்க மேடையில் இருக்கிறவங்கள பாடுறத பார்த்த உடனே மெதுவாக இப்படியே இவ ஜஸ்ட் லிப் சிங்க் ஆகிற மாதிரி பாடுவீங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து சந்தோஷமா தைரியமா பாடும். தமிழ்தாய் வாழ்த்து உங்க புக்கில் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இருக்குங்களா? சரி, ரைட். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் கொடுக்குற புக் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சிலபஸும் மாறினாலும் மாறாத சிலபஸா புக்ல தொடர்ந்து இருக்கக்கூடியது நாட்டுப்பண் இருக்கும், நேஷனல் ஆந்தம் இருக்கும், தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும், அதுக்கப்புறம் உறுதிமொழி இருக்கும். ஆனா நம்ம சிலபஸ் அங்கே தொடங்கினதே இல்லை. டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல தொடங்குவாங்க.
நான் டீச்சராக இருந்தால் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது தொடங்குவேன் தெரியுமா? அட்டையிலேயே தொடங்குவேன். ஏன் இந்த அட்டை கொடுத்துருக்கு உனக்கு? இந்த அட்டையில் என்னென்ன வந்திருக்கு பாரு. ஏன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்டையோட செகண்ட் வேறு மாதிரி இருக்கு, 10th விட 11th ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கு. வாட் இஸ் கிவன் ஹியர்? யாரும் யோசிச்சு தானே இந்த அட்டையை போட்டிருப்பாங்க. சம்திங் ஹஸ் கான். உள்ளுக்குள்ள திருப்பி பாரு, யாரெல்லாம் சேர்ந்து இந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க, ஏன் உனக்கு ஒவ்வொரு தடவையும் நேஷனல் அந்தம் கொடுக்குறாங்க, ஏன் உனக்கு ஒவ்வொரு தடவையும் தமிழ்தாய் வாழ்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இனி தமிழ்தாய் வாழ்த்து வந்துச்சுன்னா தைரியமா வாயை திறந்து சந்தோஷமா பாரு. Because to have a language of your own is a luxury. ஆடம்பரம். எனக்கு ஒரு மொழி இருக்கிறது ஆடம்பரம். அந்த மொழி செம்மொழியா இருக்கிறது அதை விட ஆடம்பரம். 2000 வருடங்கள் ஏதோ குத்து மதிப்புல சொல்லிட்டு இருக்கோம். 10,000 ஆண்டுகளாக இந்த மொழி இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இப்பதான் ஒவ்வொன்னா கீழடி இருந்தோ அங்க இருந்தோ இங்க இருந்தோ கண்டுபிடிச்சிருக்கோம். 10,000 years ஆக ஒரு மொழி உட்கார்ந்துருக்கு, அது உங்ககிட்ட வந்திருக்கு, உங்களால பேசப்பட்டு அது ஒரு லேடி பேசுனா அது உனக்கு புரியுது அப்படின்னா you are the richest person in the world. அது சொல்லும் பொழுதெல்லாம் நான் குழந்தைகிட்ட சொல்லுவேன், நீ போய் தேடி பாரு மேடம் கியூரி பத்தி. எங்கெல்லாம் குழந்தைங்க தமிழ்தாய் வாழ்த்து ஒழுங்கா பாடல அதெல்லாம் நான் மறக்காம என்ன சொல்லிடுவேன். மேடம் கியூரி was Maria when she was of your age and she is a Polish by her native. அவங்க பிறந்தது போலண்ட்ல, அதனால Polish. ஆனா Poland was ruled by Russia when she was a young girl like you. Russian language தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலயும் ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பேசணும். மரியா with her teacher, அவங்க ஹிஸ்டரி டீச்சர், அவங்க கிட்ட மரியா was talking in Polish language. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரஷ்யன் எஜுகேஷன் ஆஃபீஸர் உள்ள வந்துட்டாரு. எல்லா இடத்துலையும் ரஷ்யால பேசுறாங்க, ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேசுறாங்கன்னு பார்த்துருக்காங்க. வந்த அடுத்த நிமிஷம் immediately Maria changed her tongue to Russian. She started conversing with the teacher in Russian. Teacher திருப்பி ரஷ்யன் மொழியிலே பேசுறாங்க. ரெண்டு பேரும் ரஷ்யன்ல பேசுறாங்க. The officer was very very happy. என்ன ரூல் போட்டாங்களோ அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ரொம்ப திருப்தியாக அவர் திரும்பி போனதுக்கு அப்புறம் the teacher and the dog, both of them broke down into tears. ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. எதனால அப்படின்னா தாய்மொழியை பேசக்கூட உரிமை இல்லாம போகும்போது எங்க கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் when Maria became Madam Curie, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வென்ஷனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? பொலோனியம் அப்படின்னு பேர் வச்சாங்க. in honor of the land Poland and in honor of the language Poland. Right? அப்ப இனிமே தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னா மைக்கு பிடிச்சிட்டு பாடுறதுக்கு 4 குழந்தைங்க, மைக் இல்லாம அரங்கம் அதிரப்படுறதுக்கு அத்தனை பேர் வாழ்த்துறது வாழ்த்துவோமே. because we enjoy the luxury of inheriting a language. என்று பிறந்தவள் என்று அறியாத மூத்த மொழி உங்ககிட்ட கிடைச்சு. இதெல்லாம் சிலபஸ் பண்ணணும். இது அத்தனையும் தலைப்பட போயிடுச்சு அப்படின்னா இது வகுப்பறை, இதுதான் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல என்ன படிக்கணும்? what is taught, what is untaught, what is left untaught, அத்தனையும் படிக்கணும். சொல்லிக் கொடுத்தது, சொல்லிக் கொடுக்காதது, சொல்லிக் கொடுக்காம விட்டது, சொல்லிக் கொடுக்க மறந்து போனது, சிலபஸ் கூட வந்தது வராதது அத்தனையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் வகுப்பறை. இதே சிலபஸை எந்த பள்ளிக்கூடத்துல வேணாலும் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், இதே சிலபஸை எந்த பள்ளிக்கூடத்துல வேணாலும் குழந்தைங்க படிக்கலாம். ஆனா உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இட்ஸ் நாட் சிலபஸ், இட் பிகம்ஸ் கரிக்குலம். சிலபஸ் அப்படின்னா கையில இருக்கிற புத்தகத்துல இருக்கிறது. கரிக்குலம்னா எந்த சூழ்நிலையில நீ படிக்கிறியோ அந்த சூழ்நிலையில. இங்க இருக்கக்கூடிய அனுகிரகா மந்திர் கூட படிக்கும் பொழுது தி எஜுகேஷன் ஆம்பியன்ஸ் which is available here, இங்க இருக்கக்கூடிய கல்வி சூழல் வேற எந்த பள்ளிக்கூடத்திலும் கிடைக்காது. அதனால பள்ளிக்கூடத்துக்குள்ள காலை நீ வைக்க போற அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய பாடத்திட்டங்கள் துவங்கி விட்டன. வகுப்புக்கு போறது மட்டும் அல்ல உன்னுடைய வகுப்பு, அதுல மட்டும் அல்ல பாடம். the moment you enter, இல்ல ஸ்கூல் பஸ்ல ஏறியாச்சு அதுக்கு முன்னால போ, இல்ல யூனிஃபார்ம் எடுத்து மாட்டியாச்சு அதுக்கு முன்னால போ, யூனிஃபார்ம் எடுத்து மாட்டி பேக் குத்தியாச்சு, இல்ல மார்னிங் எழுந்திரிச்சு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ற, ஹோம்வொர்க் பண்ற, எப்ப நீ உன் பள்ளிக்கூடத்தை பத்தி நினைக்கிறியோ அப்பெல்லாம் வகுப்பு தொடங்கியாச்சு. அப்ப இப்ப பாரு பள்ளிக்கூடத்தை பத்தி நினைச்சிட்டே இருந்தா எப்பவுமே வகுப்புக்குள்ள தான் உட்காந்து. You're always inside this because Anugraha Mandir is just not a school, it's a brand name. It's a brand. எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் 10 வருஷம் கழிச்சு நீ யாராக மாறுற, உன்னுடைய டிசிப்ளின், உன்னுடைய பிஹேவியர், the way you talk, the way you conduct yourself, இவை எல்லாமே எங்கிருந்து நீ வந்த அப்படின்னு சொல்லுவோம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ல தெரியுமா? நிலம் கிடந்தது கால் காட்டும் காட்டும் குலம் திறந்தால் வாய்ச்சொல்.
ஒரு செடி எந்த மண்ணுல வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த செடியுடைய தண்டை பார்த்தா தெரியும். இந்த ஸ்டெம் பார்த்துருக்கியா, அதுதானே தண்ணீரை கொண்டு போய் மேலே கொடுக்கணும். அப்போ நிலம் கிடந்தவை கால் காட்டும். ஒரு மரத்துக்கோ செடிக்கோ கால் எது? அதனுடைய தண்டு. ரூட் அப்படிங்கிறது பேசிக் போயிடுச்சு. ஓகே, அப்போ கால் அது நிற்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, எந்த நிலத்துல இருந்தது, அந்த நிலத்துல எவ்வளவு வளம் இருந்தது, எவ்வளவு சிறப்பான செழிப்பான மண் அது அப்படிங்கிறது எதை பார்த்தா தெரியும்? அந்த மரத்தினுடைய உறுதியான கால்களை பார்த்தா தெரியும். அதே மாதிரி காட்டும் குலம் பிறந்தார் வாய்ச்சொல். நீ பேசுற வார்த்தைகள் எவ்வளவு பணிவா இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்கு, எவ்வளவு இனிமையாக இருக்கு, எவ்வளவு சிறப்பாக இருக்கு, எவ்வளவு செம்மையாக இருக்கு, எவ்வளவு பொருத்தமாக இருக்கு அப்படிங்கிறது எந்த சூழல்ல இருந்து நீ வந்திருக்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து போற குழந்தைங்க அப்படின்னா அதுதான் முதல்ல முக்கியமான விஷயமாக இருக்கும். இத்தனை நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்டா, தலைப்பு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா டீசில்ட்டிங். டீசில்ட் பண்ணுறதுனா என்ன தெரியுமா? குளத்துல தூர்வாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணு நிறைய போய் அடைஞ்சிருக்குமா, அதுவும் கையில் இருக்கிற மொபைல், அப்புறம் உங்களுடைய சோஷியல் மீடியா, வரக்கூடிய சினிமா அப்புறம் டிவியில் பார்க்கக்கூடியது, இதெல்லாம் போய் மனதுக்குள்ள என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா அடைச்சிருக்கோம் என்ன. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு துப்புரவு தொழிலாளி நான் வந்து அழுக்கெல்லாம் மறுபடியும் 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 எடுத்தா மட்டும்தான் அடுத்த தடவை யாராவது வந்து பேசும்போது அப்படியே டைரக்டா இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிறு பகுத்துக்கு இல்லைன்னா ரெண்டே கிளாஸுக்கு போவேன். மனசு நல்லா தூர்வாரியாச்சு. ஐ ஹவ் கம்ப்ளீட்லி டீசென்ட். இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. அப்படி ஒரு குளம் அப்படி அழுக்கெல்லாம் தட இருக்கிற மாதிரி உனக்குள்ள இருக்கக்கூடிய ஊற்றுக்கள்லாம் திறந்துருக்கணும். மேலிருந்து அப்படியே பெருமழை மாதிரி உங்க டீச்சர் சொல்றதெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கணும். இது அத்தனை எப்ப சாத்தியமாகும்? இருக்கிற எல்லா அழுக்கையும் அதிலிருந்து எடுத்தா மட்டும்தான் சாத்தியமாகும். அப்போ என்னெல்லாம் இந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு நான் பயன்படுத்துறேன்? அம்மா அப்பாவுக்காக ஒரு கை தட்டணும், ஆசிரியர்களுக்காக கை தட்டணும், முகம் தெரியாத அந்த விஞ்ஞானிகளுக்காக கை தட்டணும், நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்னு அரசு கொண்டு வந்த அந்த நடவடிக்கைக்காக கை தட்டணும், தெரியாத அத்தனை பேருக்காகவும் கை தட்டணும், அப்துல் கலாம் ஐயாக்காக கை தட்டணும், இவங்க அத்தனை பேருக்காகவும் கை தட்டணும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்காக கை தட்டு தட்டு. அதுக்கப்புறம் யாருன்னு நான் சொல்றேன். இப்போ யாருக்காக கை தட்ட தெரியுமா? உனக்காக. You clap, be best for yourself. ஏன்னா இதே சனிக்கிழமை காலையில எங்கெங்கயோ குழந்தைங்க எதையோ யோசிச்சுட்டு, எங்கேயோ கையில மொபைல் வச்சுட்டு, எதையோ பார்த்துக்கிட்டு தேவையில்லாத குப்பையெல்லாம் கிளறிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது குமிஞ்சு என் மனதில் விழற நல்ல வார்த்தைகள் இது, என் மனதில் விழற நல்ல வார்த்தைகள் இது, நான் எப்பவும் வைப்பேன், நான் எப்பவும் வைப்பேன் அப்படின்னு குறிஞ்சி எழுதிச்சுக்க பத்தியா? You are the best. India is waiting for you. எப்படி இந்தியா தி பெஸ்ட்? 10 வருஷத்துக்கு எப்படி அங்கே கொடுப்போம்? மனசுல அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு, கிராட்டிடியூட காமிச்சிட்டோம், எல்லாருக்கும் நன்றிகள் எல்லாம் காமிச்சாச்சு, யாருக்கெல்லாம் கை தட்டுமோ தட்டியாச்சு, நமக்கும் நம்ம தோலை தட்டிக்கிறது மேலே கையை தட்டிட்டோம். ஐ ஆம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் யாரோட நீ கம்ப்ளீட் பண்ற? இப்போ முதல்ல வர வேண்டியது அவேர்னஸ். அவேர்னஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க உன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய 30 பேரோடையும் 40 பேரோடையும் போட்டி போடல. நீ யாரோட எல்லாம் போடுற அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேரோடையும் யூ ஆர் கம்ப்ளீட்டிங். இப்போ யாரெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியோ அவங்க அத்தனை பேரும் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூர்ல இருக்க அத்தனை பேரோடையும் கம்ப்ளீட் பண்ற. சரி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களோடையும் கம்ப்ளீட் பண்ற. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கா? இந்தியாவில் இருக்கிற எல்லாரோடையும் கம்ப்ளீட் பண்ற. இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா? அப்போ பக்கத்துல இருக்க நாடு, அடுத்த நாடு, எடுத்த நாடு, நீ எதெல்லாம் சொல்ற? அமெரிக்கால இருக்கா, அங்க இருக்கக்கூடிய சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல எந்த குழந்தை படிக்குது? ஜப்பான்ல டோக்கியோல இருக்கா, அங்க எந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கு? சிட்னில படிச்சிருக்காங்களா, எங்க படிக்குது? அப்போ throughout the globe, any child of your age who is in a senior secondary school, in your class, you are competing globally, but your position locally. Your position locally, but you are competing globally. அப்போ ஒவ்வொரு தடவை கையில புக் எடுக்கும் போதும் மனதுக்குள்ள ஞாபகம் எழுது 20/7/2034 எங்க இருப்ப, யாரா இருப்ப, எப்படி இருப்ப, எதனால இருப்ப, எவ்வளவு நாள் இங்கே தாக்கிப்ப, இது அத்தனையும் இன்னைக்கு நான் முடிவு பண்றேன். பிகாஸ் ஐ எம் நாட் கம்பீட்டிங் வித் மை பெஞ்ச்மேட், ஐ எம் நாட் கம்பீட்டிங் வித் மை கிளாஸ்மேட், ஐ எம் நாட் கம்பீட்டிங் வித் மை ஸ்கூல்மேட், ஐ எம் கம்பீட்டிங் வித் the millions and millions of people of my age who are doing my program globally.
உலகளாவ நான் போட்டி போட்டுட்டு இருக்கேன். நான் அறத்தூக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலோ, கொட்டாவி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலோ, கவனிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தாலோ, I will be easily overtaken by the rest of the world. அது எதுல வேணாலும் இருக்கலாம். மேம், are you talking about education? கல்வி மட்டும் நான் சொல்லுவேன் வேணுமா? கல்வி மட்டும் நீ எதுல சிறந்து விளங்கினாலும் சரி. நீ கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறியா? Be the best in that. Football, be the best in that. Dancing, be the best in that. Singing, be the best in that. Education, be the best in that. எல்லாத்துலயும் be the best. ஆனா ஏன் எஜுகேஷனுக்கு அதிக மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா, you're a cricket player அப்படின்னு ரோட்ல நின்று கலி கிரிக்கெட் பிளேயர்னா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆக முடியாது. பிரச்சனை தானே? ஏன் இந்த குழந்தைங்க இவ்வளோ அழகா கம்பேர் பண்றாங்க, இவ்வளோ அழகா படிக்கிறாங்க? இது அத்தனை இங்க ஒரு மேடை இருக்க போகத்தானே உங்களால மேடைக்கு வர முடிஞ்சது. ஒரு ஸ்கூல்ல ஒன்று இருக்க போகத்தானே இந்த அசைன்மெண்ட் கிடைச்சது. ஸ்கூல்ல ஒன்று இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்ப ஸ்கூல் இருக்கிறதுனாலே ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தா அப்பதானே விளையாட முடியும். இங்க ஒரு ஃபுட்பால் டீம் இருந்தா அப்பதானே விளையாட முடியும். இப்போ ஒரு மியூசிக் காம்படிஷன் தான் அப்பதானே பண்ண முடியும். ஒரு டான்ஸ் காம்படிஷன் தான் அப்பதானே பண்ண முடியும். போயம் கம்போசிங்கோ, எஸ்ஏ ரைட்டிங்கோ, ஆரட்டாரிகளோ, பள்ளிக்கூடம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா தானே மேடை ஏற முடியும். அப்போ education becomes very important for the plain reason whatever is your talent, உங்களுடைய திறமைகள் என்னவாக இருந்தாலும் அதை அரங்கேற்றுவதற்கு வீதிகள் போதாது. என்ன வேணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக வேணும், மேடை வேணும். அப்ப இந்த அவேர்னஸ் வரும்போது நீ ஒருத்தர் நம்பவே மாட்டேன். யாரும் நம்ப மாட்டேன் தெரியுமா? படிப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, படிச்சா என்ன பெரிய விஷயமா, படிப்பு தான் பெரிய விஷயமா என்ன அப்படின்னு எந்த நடிகரோ எந்த நடிகையோ எந்த நபர் சொன்னாலும் you will not trust them because they have not got your education. அவர்களுக்கு உங்கள் கல்வி கிடைக்கவில்லை. அதனால கல்வி கிடைக்காதுன்னு சொல்லலாம். கல்வி கிடைக்காது, பணம் எல்லாம் பெரிய இல்லப்பா, இதெல்லாம் ஒரு படிப்பது பெரிய விஷயமா, நான் படிக்கவே இல்லை பாரு, ஒரு பெரிய கம்பெனிக்கு தலைவனா உட்காந்துருக்கேன், எங்களை படிச்சவங்க 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றது யார் சொன்னாலும் நம்பாதே. என்ன காரணம் அப்படின்னா அத்தனை பாடுபட்டிருக்கும், அத்தனை பாடுபட்டிருக்கும். எதுக்கு இவ்வளவு ஸ்கூல், எதுக்கு இவ்வளவு காலேஜ், எதுக்கு இவ்வளவு யூனிவர்சிட்டி அப்படின்னு யாராவது கிட்டதான் கேட்டாங்க. எல்லாரும் கிட்டதான் கேட்பாங்க. படிச்சவங்க, புரிஞ்சவங்க, உழைச்சவங்க, இந்தியாவோட எதிர்கால வகுப்புறையில் இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் யாருமே இது கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஞாபகம் இல்லாத எல்லாரும் கேட்பாங்க. எதுக்குப்பா இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், எதுக்குப்பா இத்தனை மெடிக்கல் காலேஜ், எதுக்குப்பான்னு கேள்வி கேட்கும்போது மனசுக்குள்ள நீ சொல்லு, உன் மனசுக்குள்ள சொல்லு, தைரியம் தான் உன் முகம் பார்த்து சொல்லு. நேற்றுக்கு மழை பெஞ்சா இன்னைக்கு முழக்கிற காளான் மாதிரி இல்ல கல்வி ஸ்தாபனங்கள். கல்வி ஸ்தாபனங்களை கல்லால கட்ட முடியாது. கோவிலை கல்லால கட்டலாம், மடாலயங்களை கல்லால கட்டலாம், நினைவு மண்டலங்களை கல்லால கட்டலாம், மசூதிகளை கட்டலாம், தேவாலயங்களை கட்டலாம், எல்லாத்தையும் கல்லால கட்டலாம். ஆனா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கனவுகளால மட்டும்தான் கட்ட முடியும். கனவுகளையும் எனக்கு 2 இன்புட் வந்தது. 2005 2010 அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா, யாரோ ஒரு நபர் கனவு கண்டிருக்காங்க. ஷோபா மேனுடைய மதர், அவங்களுடைய மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய கனவு அவங்க 2024 என் குழந்தைங்க எல்லாம் உட்காந்து கேட்கும். 2034 நாட்டுடைய பெரிய பெரிய ஆட்களா இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போன குழந்தைங்க எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு அவங்க கனவு கண்டிருக்காங்க. அப்படின்னா இத்தனை பள்ளிக்கூடங்கள் வேணும், இன்னும் பள்ளிக்கூடங்கள் வேணும், இன்னும் கல்லூரிகள் வேணும், இன்னும் பல்கலைக்கழகங்கள் வேணும். படிப்பு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு நபர் இந்தியால இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி கல்வி இல்லை அப்படின்னு இந்தியால யாரும் நிற்கக்கூடாது. திரும்பின பக்கம் எல்லாம் கல்வி கூடங்கள் வேணும். பாரதி கிட்ட கேட்டீங்கன்னா அண்ணா சத்திரம் 1000 கட்டல் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவாரு. என்ன வேணாலும் பண்ணு, இதெல்லாம் விட எனக்கு பெருமை தெரியுமா, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். படிப்பு கிடைக்காம உட்கார்ந்துருக்கிற குழந்தைக்கு கல்வி கொடுக்கறத விட எதுவும் பெரிய விஷயம் இல்லை. நீ பண்ண தான தர்மத்துக்கு எல்லாம் எந்த வேலையும் கிடையாது. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்போ இத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து உட்காந்து கிளாஸ் உட்காந்துருக்கும் போது தைரியமா 8th standard A, B or C or whatever section, 12th standard whatever section, புக்கு திறந்தவன கொட்டாவி வருது, தூக்கம் வருது, ஐயோ அப்படின்னு தோணும் போது ஒரு நிமிஷம் நினைச்சுக்கணும். உன்னுடைய வகுப்பு இதே மாதிரி செக்ஷன்ல இதே மாதிரி வயசு எங்கேயோ ஒன்று உட்காந்துட்டு இருக்கோம். அவருடைய நிலை என்னவா இருக்கு தெரியுமா? I should conquer the world with my education. I should conquer the world. உலகத்துல நான் வெல்லுவேன் கல்வியால அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 1000 பேருக்கு நடுவில் அறக்கொட்டாவை விட்டுட்டு உட்கார்ந்துட்டே புரிஞ்சுக்கும். அப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னா you will become aware, become situationally aware. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாத ஒரு போதை மருந்து இருக்கு. ரைட்? போதை மருந்து நான் சொல்லக்கூடியது
உண்மையான போதை மருந்து எல்லார்கிட்டையும் பரவி வருது, அந்த சோகத்தை நான் சொல்லல. ஆனா என்ன நடக்குதுன்னு கூட மெய் மறந்து உனக்கு என்ன நடக்குது சுத்தி கூட தெரியாம அவனை வேற ஒரு நடந்து கொண்டு போகக்கூடிய மொபைல், அந்த போதை மருந்து உன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், இதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், இதுல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், இது அத்தனையும் உனக்குள்ள வந்துடுமா? என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. காதல் ஃபோனை வச்சுட்டு அப்படியே ரோடு நடந்துட்டு இருக்க, அப்படியே ஃபோனை நம்பிட்டே அப்படியே ரோடு நடந்துட்டு இருக்க, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாம உட்காந்துருக்க ஒன்றை தாண்டி போறதுக்கு 1000 பேர் அங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. So decide now, what is more important? Where will I be in 2034? Is that more important, or a kind of stupid message sent by a friend of mine? அதை படிச்சு ஃபார்வர்ட் பண்ணுறது முக்கியம். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வருங்க. அதுதான் அவேர்னஸ் நான் சொல்றேன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய லைஃப்ல இருந்து ஒரு கதை இருக்கு, ஒரு குட்டி கதை. அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் தெரியும். அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் போது அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது எல்லாரும் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நல்ல லட்டு மாதிரி ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நல்ல நெய்யினால பழந்து, நல்ல சர்க்கரை இருக்கு, ரொம்ப திரிப்பு, திராட்சை எண்ணெய், முந்திரி எண்ணெய், அவ்வளவு அதோடைய மனம் அங்கே வரும்போதே அப்படி எடுத்து அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா எங்கிருந்தோ அப்படியே எறும்புகள் மெல்ல ஊர்ந்து பக்கத்தில் நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்போ அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு என்ன ஒரு பதவியை காட்டு, அவங்க எறும்பு வந்து அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, ஒன்று சுகர், சீனி இருக்கு இல்லையா, சக்கரை, அது கொஞ்சோண்டு எடுத்து அந்த தட்டை சுற்றி தூவு அப்படின்னு சொன்னாங்க. தட்டை சுற்றி தூவினாங்க. தட்டை இருக்கக்கூடிய இனிப்புக்காக வந்த அந்த எறும்பெல்லாம் அந்த இனிப்பை மறந்துட்டு, அந்த இனிப்பு எவ்வளவு சுவையாக இருக்கணும் அது எல்லாம் சேர்த்து சாதாரண சர்க்கரையை விட 10 மடங்கு சுவை அப்படி இருக்கு. ஆனாலும் சுத்தியும் தூவின அந்த சின்ன சின்ன துகள் இருக்கு இல்லையா, the granules of sugar, அந்த அதை பார்த்துட்டு அதுகிட்ட போய் எல்லாம் அங்கேயே நின்றுச்சு. வாழ்க்கை அப்படிதான். உனக்குன்னு நடுவில் தட்டில் வச்சிருக்கிற லட்டு மாதிரி அவ்வளோ அழகான கோலம் உட்காந்துருக்கு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்டர்ஸ் யாராவது வழியில் போடுவாங்க. அந்த வழியில் போடுற டிஸ்ட்ராக்டர் கேன்பி வீடியோ கேமாக இருக்கலாம், இல்லை சினிமாவாக இருக்கலாம், இல்லை கையில் இருக்கக்கூடிய மொபைலாக இருக்கலாம். இதெல்லாம் சின்ன 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 துகள். நம்ம என்ன நினைக்கிறோம், முக்கியமான விஷயத்தை அப்படியே விட்டு இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் தலைக்குள்ள கொண்டு போக வேண்டியது அவேர்னஸ். Let me become situationally aware. What is happening around me? What is happening in some other part of the globe? Who is competing with me? அப்படின்னு யோசி. அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதுக்கே தான் Indian education is no way inferior to any education which is available in any part of the globe. The only thing is our realization is very shallow. ஆஹா, கிடைக்காம கிடைச்ச கல்வியாச்சே அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறேன். சரி, அவேர்னஸ் ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது அவேர்னஸ் வந்தா அடுத்தது ஒரு ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா எப்பவுமே நெகட்டிவ் ஆட்டிடியூட் நினைக்காது, பாசிட்டிவா இருக்கிறவங்க கூட ஆட்டிடியூட் இருக்கும். சில சமயம் நானே சொல்லுவோம், ரொம்ப நினைப்புப்பா, ஷி ஹாஸ் அன் ஆட்டிடியூட். என்கிட்ட யாராவது ஷி ஹாஸ் அன் ஆட்டிடியூட் அப்படின்னு என்னை பற்றி சொன்னாங்கன்னா நான் சிரிச்சுட்டு என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா, ஐ கேன் அஃபோர்ட் இட் அப்படின்னு போகும். கட்டுப்படி ஆகுது வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஆட்டிடியூட் சாதாரண விஷயம். 2 தேதிகள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தான். ஒரு தேதி பிறந்த தேதி, இன்னொன்று ஏன் பிறந்ததுன்னு புரிஞ்சுக்கிறது. The day when you are born and the day when you realize why you are born. ஏன் பிறந்திருக்கு, என்ன மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக பிறந்திருக்கு, யாரெல்லாம் தாண்டி மேல போறதுக்காக கொண்டிருக்கு, நீ போனதுக்கு அப்புறமும் உன்னுடைய பிறந்த நாள் உலகமே கொண்டாடுற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு போக போறேன்னு புரியும் தானே ஒரு நாளைக்கு. அதுதான் போதம், புத்தருக்கு வந்த ஞானம்னு சொல்றோம்ல, அதுதான் ஞானம். அதுக்கு போதிமர கலையில் போய் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்கார்ந்தா கூட அந்த ஞானம் டக்குன்னு வந்துடும், புரியுது. அப்ப இந்த 2 தேதி பர்த்டே எல்லாருக்கும் தெரியும், why you are born அப்படிங்கிற டேட் உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ மட்டும்தான் ரியலைஸ் பண்ண. அது பண்ணும்போது வரக்கூடிய ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுக்கு மறுபடியும் நம்ம கூட்டிட்டு போக வேண்டிய இடம் இருக்கு. வள்ளுவர்கிட்ட தான் திருப்பி கூட்டிட்டு போகணும். ஷிவ்கேராவுடைய ஒரு புக் உங்க படிக்கிற லைப்ரரியில் இருக்கலாம், யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புக். இட் கேம் ஐ திங்க் 2000 முன்னாலே வந்தாச்சு அந்த புக்கு. எல்லாரும் வாங்கினாங்க, படிச்சா வி வில் வின் நினைச்சுதான் எல்லாரும் வாங்கினாங்க. ஆனா அந்த புக்கு நிறைய வித்து ஷிவ்கேரா ஹாஸ் வான். பட் படிச்சவங்களாம் வின் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஷிவ்கேராலாம் வரதுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட். எவ்வளோ உயரம் போகணும் அப்படிங்கிறது இங்கே டிசைட் ஆகுது. ஒரு தலைக்குள்ள நீ டிசைட் பண்ணு எவ்வளோ உயரம் போவ அப்படின்னு. அதுதான் அந்த பம்பிள் பீயை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன். பம்பிள் பீ பறக்காது,
பம்பிள்பியோட உடம்புக்கும் அதனுடைய சிறகுற சைஸுக்கும் ஏரோடைனமிக்ஸ் படி பார்த்தோம்னா அதனால பறக்கவே முடியாது, அது பறக்க கூடாது அப்படின்னு ஊரெல்லாம் சொன்னாலும் நல்லதாரம் பம்பிள்பிய காலையே போடாதனால அது இன்னும் சந்தோஷமா பறந்துச்சு. அதேதான் உங்ககிட்ட வரக்கூடியது. யுவர் ஆட்டிடியூட். வாட் வில் ஐ பிகம், when will I become, why will I become, how will I become, அது தெரியணும். It's not being, it's becoming. Being is different from becoming. Being உன் பேர் கவிதாவா இருக்கலாம். Being Kavita is different from Kavita the doctor. Becoming something, it's a process. அது அப்படியே எது மாதிரி சின்ன ஒரு முட்டை, அதுல இருந்து ஒரு புழு, அந்த புழு மறுபடியும் ஒரு கக்கூனாக மாறும், அதுக்கப்புறம் அது ஒரு பூச்சியா வெளியில வரும் இல்லையா. அந்த ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ்ல நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னு பாரு. மேபி யூ ஆர் ஸ்டில் இன் தி ஸ்டேஜ் ஆஃப் a larva, ரைட்? எங்கிருந்து வெளியில வந்துச்சு. இந்த லார்வா என்ன பண்ணும் கணக்கு பார்த்துருப்பல, பூச்சி கம்பி பூச்சி பார்த்துருப்பல, அது என்ன பண்ணும்? எல்லா இலையும் திருட்டே. வீட்டில் காலையில பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபுல் லீஃப் இருக்கும். ஈவினிங் வந்து பார்க்கும்போது லீஃப் இருந்ததுக்கான நிழல் கூட இருக்காது. அத்தனையே சாப்பிடும், மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் சாப்பிடும். எதற்காக? இதுக்கப்புறம் once it becomes a cocoon, it has to stay there for a longer period of time without eating anything. எதையும் சாப்பிடாம சாப்பிட்ட உணவை வச்சுக்கிட்டு இந்த கக்கூனுக்குள்ள இருக்கணும், வளரணும், சிறகுகள் எல்லாம் படைக்கணும், புழுவா இருந்தது மாறி ஒரு பூச்சியாக வெளியில வரணும். அத்தனையும் வரதுக்கு உள்ளுக்குள்ள it has to stay. அப்படி வெளியில வரதுக்காக காத்திருக்கிறதுக்காக அத்தனை சாப்பிடுது இல்லையா? That's what is happening to you as education. High altitude manasari. I am going to become this. No compromise at all. அப்பா பண்ண வேண்டியது அப்பா கொடுத்தாச்சு, அம்மா கொடுக்க வேண்டியது அம்மா கொடுத்தாச்சு, பள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டியது பள்ளிக்கூடம் கொடுத்துருக்கு, டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டியது டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. நீ என்ன? What have you given to yourself? வேலைக்கு நேரம் தராம கேட்டதெல்லாம் சமைச்சு போடுறாங்க அம்மா, கேட்காததை கூட சமைச்சு கொடுக்குறாங்க. கேட்காததையும் கேட்டதையும் கொடுக்குற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஆயிட்டாரு அப்பா. இப்படி நீ விரல் நீட்டா நீ நீட்டாத விரலாம் எடுக்க போகுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாம் டீச்சர்ஸா இன்னும் கொடுக்குறாங்க, ஸ்கூலா இன்னும் கொடுக்குது, எல்லாம் கொடுத்தாச்சு. பட் வாட் ஹேவ் யூ கிவன் யுவர்செல்ஃப்? நீ யாருக்கு என்ன? நீ உனக்கு என்ன கொடுத்துருக்க? உன் படிப்புக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டிடியூட் டிசைட். நீ பெஸ்டோட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே நான் சொல்றேன், இது பெட்டர் தி பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னா நீ வர வரைக்கும் அது பெஸ்ட். நீ வந்ததுக்கு அப்புறம் யூ வில் பெட்டர் தி பெஸ்ட், இன்னும் மேல போக முடியும். அந்த ஆட்டிடியூட் உள்ள வந்தாச்சுன்னா வள்ளுவர்கிட்ட வரும்போது அவர் சொல்றாரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. தனித்தனியா எழுத்து வார்த்தை பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். உங்களுக்கு நோட்ஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம். தமிழ் இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். சரியான கண்ணோட்டத்துல பார்த்தேன்னா அன்னைக்கு அவர் பயன்படுத்தின அதே வார்த்தை இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த செங்கோடி. Why is it a classical language? It still uses the same words, same construction. Even though என்னைக்கும் தொடங்கி இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. வெள்ளம் அப்படின்னா எனக்கு தெரியும், நீர் அப்படின்னு தெரியும், தண்ணீர் அதிகமாக இருக்கும்போது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கலாம்? குளத்துல வெள்ளம் இருக்கும், ஏரியில வெள்ளம் இருக்கும், குட்டையில வெள்ளம் இருக்கும், இது எல்லாமே வெள்ளம். இந்த வெள்ளம் என்ன பண்ணும்? ரொம்ப வெயிலாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் இப்படி சேராக மாறிடும். இதுல சில செடிகள் வளரும். யார் வளருவாங்க இதுல அப்படின்னா, ஒரு தாமரை பூ இருக்குன்னா, ஒரு ஆம்பல் அப்படின்னு ஒரு பூ இருக்கு. இந்த பூக்கள் இருந்தா அல்லியல்ல வளரும். இவை என்ன வளரும்? இந்த பூக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த குளத்தை எப்போவாவது நமக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்குமே. ஆனால் இல்லைன்னா சும்மா நெட்ல கூட இது ஜஸ்ட் கவுண்டராக கூகுள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், தண்ணி ஒரு உயரத்துல இருக்கும், அந்த பூ இன்னொரு உயரத்துல இருக்கும், அதனுடைய கால் அப்படிங்கக்கூடிய காம்பு இல்லையா அது உயரத்துல இருக்கும். மழையே இல்லை, சேரா போயிடுச்சு அப்படின்னாலும் சேர்த்து உள்ளதுக்கு உட்காந்துருக்காது. அது என்ன பண்ணும்? சேர் இருக்கும், சேர் வந்து உயரத்துல இந்த பூ இருக்கும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு, வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம். அதாவது தண்ணீரின் உயரம் எப்படி இருக்கிறதோ, தண்ணீரின் மட்டம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து பூவின் காம்பின் நீளம் உயர்ந்து கொண்டே போகும். வெயில் காலத்துல நீ குளத்துல பார்த்தேன்னா நிக்கிற பூவேல 10 நாள் பெருமழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா முழுகி போயிருக்காது, மறுபடியும் அதுக்கு மேல அது நீண்டு வந்துடும். ஒரே ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பூவுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கும் அப்படின்னா வெள்ளத்து அணையது இஸ் ஈக்குவல் டு இன் ப்ரொபோர்ஷன் வித் வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாங்கலம். மாங்கல்னா நாம மக்கள். மாங்கலம் உள்ளத்து அணையது உயர்வு. ஏதாவது வார்த்தை பொருள் இல்லையான்னு யோசிப்பது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன் மனசு எவ்வளவு உயரம் போதோ அவ்வளவு உயரம் நீ போகும்.
அப்போ டென்சிங் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, why did you want to climb Everest? எல்லாரும் தலை நடந்துட்டு இருக்கோம்ல, ரைட்? ஹிலரி அண்ட் டென்சிங் at the first. நீங்க எதுக்கு எவரெஸ்ட்ல ஏறுறீங்க? எத்தனை ஷெர்பாஸ் இருக்காங்க, எல்லாரும் தினம் எவரெஸ்ட் பாக்குறாங்க, தினம் ஹிமாலயாஸை பாக்குறாங்க. ஆனா யார் ஏறீங்க, நீங்க எதுக்கு ஏறுறீங்க அப்படின்னு கேட்டபோது, you know what his answer was? He said, I climbed Mount Everest because it was there. அது அங்க இருந்தது, அதனால தான் ஏறினேன். நீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆனீங்க? பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன் இந்தியாவில் இருக்கு, அதனால ஆனேன். நீங்க பிரைம் பிரசிடென்ட் ஆனீங்க? பிகாஸ் பிரசிடென்ட் பொசிஷன் இருக்கு, அதனால ஆனேன். ஏன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆனீங்க? ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஒரு பொசிஷன் இருக்கு, அதனால ஆனேன். ஏன் ப்ரொஃபசர் ஆனீங்க? ப்ரொஃபசர் ஒரு இடம் இருக்கு, அதனால ஆனேன். ஏன் விவசாயி ஆனீங்க? விவசாயியும் ஒரு வேலை இருக்கு, அதனால ஆனேன். It is there waiting for you. அப்போ your attitude decides your altitude. இது இவ்வளவு விளக்கமா தெளிவா யார் சொன்னாங்க எனக்கு அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எங்க காலேஜுக்கு எதிரில் இருக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு டைரக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது of course you have கொடிசியா ஹால். நிறைய குழந்தைங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த கொடிசியா ஹாலுக்கு when டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் was the president, first citizen of India, he paid a visit. எதற்காக? there was an international conference on the industrialists of the international conference. அதுக்கு அவர் வரும்போது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ ஹேட் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் ஆல் இன் இங்கிலீஷ். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. தமிழ் அவருக்கு எவ்வளோ பிடிக்கும், அவர் தமிழ் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் என்ன இட்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், நாட் தட் எவ்ரிபடி நோஸ் தமிழ். எல்லாருக்கும் தமிழ் தெரியாது, தமிழ் இருக்கிறது கூட தெரியாத இடத்துல இருப்பாங்க. அப்போ அவர் வந்த உடனே கரெக்டாக 9 மணிக்கு அவர் வரணும், 8:58க்கு ஃப்ரிஸ்கிங் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு தினம் வர மாதிரி அவர் கொண்டு இருக்காங்க. ஒரு தினம் அத்தனை பேரும் அவருக்கான செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஆல்சோ நான் இதே மாதிரி இந்த ரோட்ல எனக்கு ஒரு கோடியும் போட்டுருக்காங்க, நிற்கிறேன். ஆட்டை கை இப்படி அசைக்கக்கூடாது, தலை இப்படி அசைக்கக்கூடாது, மைக்கு ஒன்றும் கூடாது. அட்டென்ஷன் நின்றுட்டு அப்படியே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிகாஸ் எனி சடன் மூவ்மெண்ட் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவர் பின்னால் இருக்கிறவங்க அத்தனை பேர் என்னை நோக்கி திருப்புவாங்க. பிகாஸ் ஹீஸ் அ சிட்டிசன். அப்படியே தும்பக்கூடாது, இருக்கக்கூடாது, மாத்தக்கூடாது, ஒன்றும் கிடையாது. என்ன செக்யூரிட்டி செட்லாம் பண்ணி ஹேண்ட் கூட வேணும் கிடையாது. அப்படியே போய் அப்படியே பிரச்சனை இருக்கு. அப்படி திருப்பி அவரை பார்க்கலாம்னா இல்லை இருக்காது. இந்த மாதிரி காலங்கள் பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம், ஒன்றும் கிடையாது. கூட நின்னோங்கிற ஒரே சந்தோஷம் மட்டும்தான். வந்து நின்று அடுத்த நிமிஷம் ஐயா சொன்னது வணக்கம். அவர்கிட்ட எது படிச்சேன் and he made us all வணக்கம் அப்படின்னு சொன்னவங்க தெரிஞ்சவங்க தெரியாத அத்தனை பேர் அவர் சொன்ன விதம். ஒரு டீச்சர் தானே. அப்ப as a teacher, when a teacher says வணக்கம் அப்படின்னா I need an answer for it அப்படின்னு அர்த்தம். I need an echo for it அப்படின்னு அர்த்தம். வணக்கம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் எல்லாம் அது ஒரு மிரட்டல், ஒரு கண்டிப்பு, ஒரு கரிசனம் எல்லாம் அந்த குரல்ல இருந்தது. வணக்கம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் he said, I'll tell you a குரல் and you will repeat it அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாங்கல்யம் உள்ளத்தனையது இவ்வளவு வேகமாக கூட சொல்லுது. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் அப்படின்னு நிறுத்தி நிதானமா சொன்ன. மறுபடியும் கிட்ட வந்து சொல்லுது. Awareness is very important. அடுத்தது attitude, the right kind of attitude, a healthy attitude towards you, your future and your responsibility. என்ன ஆக போறோம், யார் ஆக போறோம், இது அன்னைக்கு ஆகலாம் முடிவு பண்ணாரு. மேம் 2034 மேம் 30th no 27 2034 நான் 1930 யோசிச்ச போதுமா மேம் 19 2034 அன்னைக்கு யாராக பண்ண இல்லை மேம். இன்னிலேருந்து தொடங்கினாதான் முடியும். என்ன காரணம் தெரியுமா? இப்போ ஒலிம்பிக்ஸ் வருது இல்லை, உட்காந்து இருக்கிற ஒலிம்பிக்ஸ்ல ஓடுனா முடியுமா? நமக்கு ஒண்ணு முடியும். என்ன முடியும் தெரியுமா? ஓடுறவங்க எல்லாம் கிண்டல் பண்ண முடியும். என்ன என் கடைசியில் வந்துட்டுனா ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா எழுந்திருக்கவே இல்லை நம்ம இன்னும். நம்மள எப்படி ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க முடியாது. அதனால if a person is already running, the person can be made to run faster. If he has been representing his school, he can represent the university. If he is representing the university, he can represent the state. He can represent the state, he can represent the country. Once he starts representing the country, he can be sent to the Olympic Games. Not a person who doesn't get up at all. அப்போ உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகிட்ட தனக்கு குழந்தை என்னால கொடுக்க முடியாது. யார்கிட்ட கடன் கொடுக்க முடியும்? A child who is aware of it, a child who has the right kind of attitude, a healthy attitude, and a child who is happy to work hard. சந்தோஷமா நீ படிக்கணும்னு தாண்டி நான் படி. நீ என்ன பண்ணினாலும் be the best in it. Be the best in it. என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ஒர்க் கொடுக்குறாங்க, அது முழுசும் பண்ணு. அதுதான் யாருமே அவங்க அத்தனை பேர் முன்னாடி நான் கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீஃப் கெஸ்ட் வராங்க, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட கொடுத்த உடனே கண்டிப்பாக கொடுத்துருக்க கூடியது. பிகாஸ் எனக்கு தெரியும் ஒரு தடவை
a smile. It just means that as teachers we know, the person has not rehearsed. The person has not put himself or herself to training. உழைப்பை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. ஆட்டிடியூட், ஹெல்த்தி ஆட்டிடியூடாக இருக்கும். எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். I will be the best in whatever I choose to do. I will be the best. இப்போ எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லுவாங்க, இவர் கேள்வி கேட்கலாம். Ma'am, I want to become this man, but my mother wants me to become that man. My father wants me to become that man. My relatives want அப்படின்னா நீ ஏன் சொல்லி தருவியா? Remember, a winner does not give excuses. These are all excuses. இது அத்தனை எக்ஸ்கியூஸ் தான். எந்த அம்மா அப்பா வீட்டில் பிறந்ததுலேருந்து உனக்கு அவங்க தெரியும், அவங்க கிட்டேயே உனக்கு என்ன ஆகணுங்கிறத உன்னால ஒழுங்காக சொல்ல முடியல அப்படின்னா உலகத்துக்கிட்ட எப்படி சொல்ல போற? எப்படி 2034 how will you become the chief guest instead of me being invited? எங்க வந்து நிற்கிறேன்னு புரிஞ்சுதா? 2034 நீ சீஃப் கெஸ்டா இங்க வந்து நிற்கணும். ஒரு ஜூனியர்ஸ் அத்தனை பேருக்கு நீ பேசணும். ஜூனியர் வந்து நீங்க பேசணும். ஒன்னு எஸ்கார்ட் பண்ணி எல்லாரும் கூட்டிட்டு வரணும். இது அத்தனை நடக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னிலிருந்து தொடங்கி ஆகணும். இன்னிலிருந்து ஒரு ப்ராக்டிஸ் தொடங்கி ஆகும். உட்கார்ந்து இருக்கிற நபரை நம்பி ஒலிம்பிக்ஸ் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி you are seated locally but you are thinking globally அப்படின்னா just change your attitude towards yourself, your life. எப்ப பார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, எப்ப பார் அழுது, எப்ப பார் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. கிடைச்சதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டோமா? கிடைச்சதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னாலே போதும். கிடைக்காதது என்ன கூட மறந்து போயிடும். இனி கோவிலுக்கு போனேன்னா ஆண்டவா எனக்கு இது கொடுத்துருக்கு தேங்க்ஸ், இது கொடுத்துருக்கு தேங்க்ஸ், இது கொடுத்து எல்லாம் சொல்லிட்டே வருது. இதுதான் உன்னுடைய சரியான ஆட்டிடியூட். ஒரு குரு இருக்காரு, அந்த குரு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சிஷியர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாரு. போகும்போது ஒரு காடு அவர் சொல்றாரு, இந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னா உங்களுக்கு முன்னாலே எங்கிட்ட படித்தவர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, அங்க போனோம்னா நமக்கு உணவு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், காட்டை தாண்டி போயிடலாம். சரி, எல்லாரும் காடை தாட ஆரம்பிக்கிறாங்க. நான் குரு சொல்லாதது என்ன தெரியுமா? காடு எவ்வளவு பெருசுன்னு சொல்லவே இல்லை, காடு எவ்வளவு கடினமானதுன்னு சொல்லவே இல்லை. காட்டு நீயும் நானும் வர்றதுக்காக ஒரு ராஜபாட்டை அழகா அப்படியே ரெட் கார்பெட் போட்டுப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கல் இருக்கும், முள் இருக்கும், தடுக்கும், விழுகும், முள்ளை தாண்டி போகணும், கல்லை தாண்டி போகணும், ஏறணும், இறங்கணும், தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், இது ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா எனக்கு மற்ற மாணவர்கள் தான் இருக்காங்க, கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கும். நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நடக்கிறாங்க, 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 அண்ட் வாக்கிங் அண்ட் வாக்கிங் அண்ட் வாக்கிங். அதுக்குள்ள பொழுது சாஞ்சாச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, தாகமான தாகம். இனி ஒரு அடி எடுத்து ஒரு விழுந்துருவோம் போல இருக்கு. ஒரு மரத்தடியில் எல்லாரும் உட்காந்துடுறாங்க. இனி நாளை காலையில் தான் போகிறாங்க. அப்படியே களைப்பு தாங்காம அப்படியே சுருண்டு விட போறாங்க. ஆனா அந்த குரு மட்டும் தனியா உட்காந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவனுக்கு. ரொம்ப நன்றி கடவுள், எங்க பாதுகாப்பு அந்த குரு கூட்டிட்டு வந்துருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அந்த ஹெட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ப்ரிஃபெக்ட், அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, கை காலெல்லாம் வலிக்குது. இதில் அவர் யாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு, எதுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்காரு? மெதுவாக பக்கத்தில் வந்து கேட்கு, whom are you thanking and why are you thanking? What for are you thanking? Why should we show gratitude? Because we haven't got anything. அந்த பக்கம் எனக்கு போகவே இல்லை, காடு இவ்வளோ பெருசுன்னு சொல்லலை, இவ்வளோ கடுமையாக இருந்தது கூட நீங்கள் சொல்லலை, போனால் கிடைக்கும்னு சொன்னீங்க அப்படின்ற போது அவர் சொல்லாரு, இல்லை நம்ம தேங்க் பண்ணணும். எதுக்கு தேங்க் பண்ண தெரியுமா? உனக்கு பசிக்குது, இட்ஸ் a good signal that you are healthy. உன்னுடைய பசி ஆரோக்கியமாக இருக்குன்னு காட்டுது. காலையில் சாப்பிட்டு ஜீரணமாகுதுங்கிறது பெரிய விஷயம். பக்கத்தில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தேன்னா தெரியும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகலைங்கிறது that's a huge problem. ஃபைன், அப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தது, கொடுக்க ஆள் இருந்தது, சாப்பிட உன்னால முடிஞ்சது, நீ சாப்பிட்ட, நீ நடக்க நடக்க அந்த ஜீரணம் ஆயிடுச்சு, பெரிய விஷயம். காலையில் தண்ணி குடிக்க கிடைச்சது, அந்த குடிக்க கிடைச்ச தண்ணியை குடிச்சிருக்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இவாபரேட் ஆயிடுச்சு, இப்போ உங்கள்கிட்ட தண்ணி இல்லை அப்படின்னா உனக்கு தாகம் இருக்குது, இட்ஸ் a good signal. ஒழுங்கா பசிக்கிறதுக்கு தேங்க்யூ காட், ஒழுங்கா தாகம் எடுக்கிறதுக்கு தேங்க்யூ காட், ஒழுங்கா தூக்கம் வருதா தேங்க்யூ காட், ரொம்ப நடந்து கால் வலிக்குதா, இட் ஷோஸ் தட் ஐ am working and my body is working. இதுக்கு முதல்ல நன்றி சொல்லி பழகு. அப்போ எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டிடியூட் will completely change. கிடைச்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். காலையில் எழுந்துச்சு அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவேன். அம்மா கொண்டு இட்லி வச்சாலும் இன்னைக்கு இப்படியா அப்படின்னு கோவப்பட மாட்டேன். இன்னைக்கு சாப்பிட கிடைச்சிட்டு இதுவும் கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்குவேன். தான் சாப்பிடாம உனக்கு முதல்ல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்குவேன். ஸ்கூல் பஸ் கிடைக்கிறவங்க அப்பா பின்னாடி வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா அப்பா தண்ணி குடிச்சாரா நீ கேட்டதில்லை, அப்பாவுக்கு இருக்கும் போது ஓடி போய் தண்ணி கொடுத்ததில்லை, அப்பா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போறாரு ஆஃபீஸ்க்கு கூட நீ கவலைப்பட்டது கிடையாது, அப்பா கொண்டு சம்பளத்துக்கு முன்னால எத்தனை உழைப்பு இருக்குன்னு கூட நீ பார்த்தது கிடையாது. இதெல்லாம் புரியும் போது ஒரு ஆட்டிடியூட் பிகம் பர்ஃபெக்ட்லி ஆல்.
அப்போ முதல்ல we have decided on awareness, then we have decided on our attitude. மூணாவது வரும்பொழுது your communication has to be clear and perfect. நீ சொல்றது தெளிவா சொல்லணும், திருத்தமாக சொல்லணும். எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீ எந்த எண்ணத்துல சொன்னியோ அந்த எண்ணத்துல மனசு போய் இருப்பது. அதனாலதான் நான் தொடங்கும்போது சொன்னேன், English man knows only English, Indians know also English. ஆங்கிலமும் தெரியும். அப்போ உங்களோட நான் பார்த்தபோது உங்களுக்கு ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. Learn as many languages as possible. நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன், ஸ்டடின்னு சொல்லல. நான் சொன்னது learn as many languages as possible. எத்தனை மொழி தெரியுமோ, எத்தனை மொழி கிடைக்குமோ அத்தனை மொழியும் எவ்வளோ கிடைச்சாலும் படி. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க, அதுவும் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். பக்கத்துல ஒரு பஞ்சாபி இருக்காரு அப்படின்னா எப்படி அங்க ஒரு குழந்தை விளையாடுனா பஞ்சாபி தெரிஞ்சு, இந்த பக்கம் ஒரு குஜராத்தினா அது தெரியும். இது கீழே ஃப்ளோர்ல ஒரு கிளாஸ்மேட்டுனா அவன் மலையாளம்னா அது புரியும், கன்னடம்னா அது புரியும். எல்லா மொழிகளும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஒரு மொழியை விட உன் மனதுகிட்ட குயிக்கா வரதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம கூட இருக்கும்போது தமிழ் பெரிய விஷயமா இருக்காதுமா. நார்த் இந்தியாவில் எங்கேயாவது சுத்தி, அதுவும் நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் போறீங்கன்னு எல்லாரும் அங்கே போகும்போது பின்னாடி எல்லாரும் ஏதோ கொஞ்சம் தூரத்துல இருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னா நீ ஸ்டாச்சு பார்க்க மாட்டேன், திரும்பி யாசனம்ல அவங்க பார்க்கணும். ஏன்னா 10 நாளா தமிழே காதுல கேட்காது. திடீர்னு தமிழ் காதுல கேட்குதா, ஆஹா தமிழ்பா அப்படின்னு ஓடி போய் கேட்டு எந்த ஊர் அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லலாம் என்ன கலங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அங்கே எங்க படிக்கணும் இருக்கு அப்படின்னு தொடங்குவீங்க. இல்ல பொள்ளாச்சியா ரொம்ப பக்கம், அப்புறம் தஞ்சாவூர் இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு, எல்லா பக்கமாயிடும். என்ன காரணம் தெரியுமா? 10 நாள் ஒண்ணுமே தெரியும். அம்மா கொடுக்கக்கூடிய இட்லி ஒண்ணுமே என்னன்னு தெரியும். நார்த் இந்தியாவுக்கு போ, அங்க கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் சாப்பிட்டு எங்கேயாவது இட்லி ஷேப்ல இட்லி மாதிரி ஒரு நாளைக்கு அது இட்லியா இருந்தது அப்படின்னு ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் இட்லி கொடுத்தா கூட ஆஹா இட்லி அப்படின்னு சொல்லு. அம்மா அன்னைக்கு கொடுத்தது கூட அவ்வளவு கொடுத்து சொல்லிட்டு அப்ப கிடைக்காம ஒண்ணு கிடைக்கும்போது the best way to overcome that is communication. If anybody asks me, ma'am, நீங்க public speaker அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், I don't speak, I communicate. I don't speak, I communicate. When do I communicate? நீ தலையை அசைச்சேன்னா நீ என் கூட இருக்கேன்னு, கொட்டமே விட்டா கூட நீ என் கூட தான் இருக்கேன்னு. இது நீங்க சொல்றது ரொம்ப போர் அப்படின்னு கூட இருக்கேன்னு ஏன் அப்பாடா நாங்க சொன்னது அந்த குழந்தைக்காரங்க கேட்டு அது போர் அடிச்சிச்சு, கொட்டா இருந்துச்சு, உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வாயை திறந்தேன், கொட்டாய் விட திறந்தேன் அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் எதிரொலி மாதிரி, ஆஹா எவ்வளவு பெரிய வாய் அப்படின்னா ஆஹா எவ்வளவு பெரிய வாய். எதுக்கு 2 தடவை சொன்னீங்க? 2 தடவை சொல்ல, ஒரு தடவை சொன்னேன், அங்கிருந்து எக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாய் எப்படியே வேண்டாம் அப்படின்னு வாயெல்லாம் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கண்டு அப்படி தண்ணியெல்லாம் வரும். அப்போ டோன்ட் யூ எவர் திங்க், ஆஹா நம்ம கண்ட தண்ணி வந்தோம்னா அவங்க பேசுறது கேட்டு நம்ம கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இல்லை கொட்டாவி விட்டு வந்து கண்ட்ரோல் பண்ண கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ்வளோதான். இது எல்லாம் உங்க டீச்சர்ஸ்க்கும் தெரியும். ஆனால் அப்பப்போ just think of it. I am going to compete with everybody. My attitude should be very healthy. And what is going to happen? My communication has to be perfect. என்ன சொல்றேனோ அது through body also. There is something called vocal communication and there is something called non-vocal communication. எப்படி திரும்பி பார்த்தபோது this is what Yaranya was doing. She was trying to do this. ஒவ்வொன்றா சொல்லும்போது அவங்க கை வித்தியாசிட்டே இருந்தாங்க. என்ன அவங்க சொல்றாங்களோ அது உங்ககிட்ட வர்றதுக்காக she was using her hand as a kind mode of transportation. கை வழியா வாய் வழியா வருது, குரல் வழியா வந்து கை வழியாவும் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா soften அதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். பட் ஐ ஆர்டிகுலேட் வேணுனே soften, SOFTEN. நீங்க எத்தனை பேரும் என்ன நோக்கி எப்படி இருக்கீங்கிறத பொறுத்து நீங்க கவனிக்கிறீங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சது. Soften technique, S stands for the smile. The smile. Right? Always there is a smile. When I talk about you, I don't, உங்ககிட்ட பேசும்போது I am not talking to you, I am not talking at you, I am talking with you. அப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த தலையை சிக்கிறது சிரிக்கிறது எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த ஸ்மைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் டீச்சர் சொல்லும்போது புரியுது, எஸ் ஐ டூ கெட் இட், ஐ டூ கெட் இட், புரியுது. நீ தலையை சிக்கிறது திருப்பி ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்த்தேன், இல்லை எனக்கு புரியலையே, நோ நோ. அப்போ டீச்சர் will know that she has not reached you. So your positive nod means right. அப்போ yes, smile. O is your overt behavior. Extrovert தெரியும், introvert தெரியும்,
overt behavior body language, OVERT, overt the body language. உன்னுடைய தலையை சேர்க்கிறதோ சிரிக்கிறதோ தலையை சாய்க்கிறதோ புருவத்தை உயர்த்துறதோ அப்படின்னு சொல்றதோ குமிஞ்சு சீக்கிரமா எழுதுறதோ all these send signals to the other person that you are in the communication channel. நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். SO அடுத்தது F வருதா? F is forward leaning. நீ லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கவனிக்காத குழந்தைங்க இருந்திருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ரொம்ப கவனிக்கிற குழந்தைங்க இருந்திருக்காங்க. The bench is not a place to decide whether you listen or not. You decide whether you listen or not. நீதான் கடைசி பெஞ்சில் உட்காந்து இப்போ கூட மறுபடியும் சொல்ல யாழினி நான் இப்படி பார்த்தேன், யாழினியை இந்த தூண் மறைச்சது, முதல்ல அந்த தூணுக்கு பின்னால் இருந்தாங்க. When she knew that I was stretching this way, she moved out and she also stretched this way. Right? When you are moving towards somebody, the forward leaning is சின்ன குழந்தைகிட்ட கூட வா அப்படின்னு கூப்பிட்ட அப்படின்னா முன்னோக்கி இப்படி நகர்ந்ததுன்னா it has accepted you. Okay, so yes, smile. O for overt behavior, F for forward leaning, SOF and T for touch. T for touch. ஓடி வந்து தொட்டுட்டே அப்படின்னு சொல்றதால அதான் even with my voice I can touch you. With my look, I can touch you. With my gestures, I can touch you. I keep communicating to you. Sometimes, ரொம்ப வருத்தமா இருக்கு, மார்க் குறைஞ்சு போயிருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், வீட்டில் போய் இப்படி உட்காந்துருக்கு, அப்பா வந்து ஜஸ்ட் யூ கிவ் அ ஹக். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போவார். ஹக் பண்ணலையா தாண்டி போயிட்டு இது இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போவார். That is how you touch a person. It's called healing touch. They say Jesus Christ had it. All great saints had it. அவங்க யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நோய் மாறும். Okay, it need not be your real touch. Just your eye contact is more than SOFTE, eye contact. Eye contact கண்டிப்பா வேணும். Eye contact இல்லை அப்படின்னா கவனிக்கவே மாட்டோம். ஓகே, உங்க டீச்சர் எப்படி கிளாஸ்ல பேசுவாங்கன்னு பாரு. இங்க பார்த்து பேசிட்டு இங்க பார்த்து பேசி இங்க பார்த்து பேசி மறுபடியும் அப்படி ஒரு பெடஸ்டல் ஃபேன் மாதிரி இருக்கும். நீ இந்த பக்கம் திரும்பும்போது நீ பேசிட்டு இருந்தேன்னா உங்க டீச்சர் திரும்பி வந்து ஒன்னே பார்த்து பேசிட்டே இருப்பாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்னே பார்த்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. வாட் டஸ் இட் மீன்? The eye contact tells you to behave properly in the class. மேம் என்னை பார்க்குறாங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னா பார்க்கறது கூட புரியலைன்னா அப்புறம் தான் சொல்ல வேண்டியது. When you don't understand the silence of your teacher, then the teacher has to use words. SOFT. Right? SOF, software technique TE, பண்ணிட்டு N. N is for nod. The correct kind of nod. எப்படி தலையை செய்யணும், எதுக்கு தலையை செய்யணும், எவ்வளவு தடவை தலையை செய்யணும், தலையை சாய்ச்சு இப்படி இப்படி ஆமாம் இல்லை எல்லாமே சரியான தலையை செய்வாங்க. Fine? This is your communication, non-verbal communication. Verbal communication, learn as many languages as possible, use it properly. நீ ராமாயணத்தில் கம்பன் படிக்கும்போது தெரியும், சீதையை பார்க்கறதுக்காக கொண்டு போய் கனியாழியை கிட்ட கொடுத்துட்டு சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து அனுமன் சொல்லணும். அனுமன் வந்து ராமன் முன்னால நிற்கும் பொழுது பார்த்தியா அப்படின்னு ராமன் கேட்கும் பொழுது சீதையை கண்டேன் அப்படின்னு சொன்னா அந்த சீதையை அப்படின்னு சொல்லி முடிக்கிறது கூட பார்த்தியோ பார்க்கிறியோங்கிற டென்ஷன் அதிகமாகும் இல்லையா? அதனால எப்படி சொல்வார் அனுமன்? சொல்லின் செல்வனே பேர் அனுமனுக்கு. கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்வாரு. எதற்காக போறேனோ அதை முதல்ல சொல்லிடுவாரு. கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சீதைன்னு சொல்றது கூட அமைதி கிடைச்சிடும். எதுக்காக போறோமோ அது கண்டிப்பா கிடைச்சிருச்சு. அதனால சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேவையில்லை. நீ சொல்ற வார்த்தைகள் நீ யாருன்னு காட்டு. எந்த குடும்பத்துல என்ன நம்ம வந்திருக்கோம் தெரியும், எந்த வீட்டில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். It is certainly not the kind of English which is used in the social media which I want you to practice. Social media third rate வரக்கூடிய கேவலமான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு that doesn't mean that you are very fluent in English. எந்த மொழியில கேவலமா பேசணும் மட்டும்தான் சரியான வார்த்தைகள் தேவை. கம்யூனிகேஷன் ஆச்சா. கடைசியாக நான்காவதாக வரக்கூடியது அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா you know what it is? Accountability means autonomy. நீ செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு. You take the responsibility of what you thought, what you said and what you did. என்ன நினைச்சியோ your thought will become your word. தெரியாம சொல்லிட்டேன், சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், என்ன ஒரு ஜோக்கெல்லாம் புரியவே புரியாது. எப்போ பாரு எனக்கு சீரியஸாக இருக்குது,
இதெல்லாம் போய் என்ன சொல்றோமோ தலை 10 தடவை ஒத்திக பார்க்காம ஒரு தடவை வாயில வராது. We have evolved so much. Millions and millions of years are evolved ஆகி வந்தது இந்த human body. அதுல பேச ஆரம்பிச்சும் பல வருடங்கள் ஆயிடுச்சு. Millions of years. Language வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஜோக்குக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன், லைட்டர் வெயிட்ல சொன்னேன், ஒரு ஜோக் புரியாதா? இல்ல, ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹர்ட் தான் ஆகும். ஹர்ட் மட்டும்தான் ஆகும். வில்லால அடிச்சு கீழே விழுந்தவங்களை விட சொல்லால அடிச்சு விழுந்தவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கும். நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகள் எப்போ வரும்? 1000 தடவை தலை ரிஹர்சல் பண்ணாதான் ஒரு தடவை நாக்கு சொல்லும். 1000 தடவை நாக்கு சொல்லியாச்சுன்னா ஒரு தடவை கை அதை செய்யும். What you think will become your word. What your words are, that will become your action. What your actions are, they will become your habits, and your habits will become your character. It's very, very dangerous. திருப்பி நெகட்டிவான விஷயங்களை சொல்றோம், திருப்பி தகாத வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். வீட்டுல கூட உச்சரிக்காதுன்னு சொல்றோம். வீட்டுல கூட கேவலமான வார்த்தைகளை உச்சரிக்காது. வீட்டுல கூட தேவையில்லாத திரைப்படங்களை